சார். ஓகே. Speech mode off. கேக்குதுல நான் பேசுறதும்? கேக்குதுல்ல? கேக்குது. குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. இன்னைக்கு ஐஏபியில் நடக்கக்கூடிய இந்த சர்டிஃபிகேஷன் மைக்ரோசாஃப்ட் வேர்டு டே 4 இதுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வரவேற்கிறோம். இது போக பார்த்தீங்கன்னா இப்போ 3 நாள் நல்லபடியாக தொடர்ச்சியாக போயிட்டுருக்கு. நிறைய பேர் வந்துட்டுருக்கீங்க. நம்ம அனுப்பக்கூடிய யூடியூப் லிங்க்கு பாருங்கள். அதே மாதிரி ப்ராக்டிஸ் டாக்குமெண்ட் கண்டிப்பாக நீங்கள் பண்ணி பாருங்கள். கடைசி நாளில் கண்டிப்பாக நம்ம கொஸ்டின் பேப்பர் அனுப்புறதை நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது போக பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்னு கேட்டோம்னா, நேற்று நடந்த கிளாஸை பற்றி லைட்டாக ரிவ்யூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம விஷயங்கள் பார்ப்போம். சரிங்களா? நேற்று வந்து என்னென்னா ஃபைண்ட் டயலாக் பாக்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். சரிங்களா? ஃபைண்ட் அப்படிங்கிறது நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை வந்து தேடி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த செயல்படுத்துறதுக்காக அந்த ஃபைண்ட் டயலாக் பாக்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் அதில் பல விஷயங்கள் நம்ம செயல்படுத்த முடியும். ஒரு டெக்ஸ்ட்டை வந்து குறிப்பிட்ட டெக்ஸ்ட்டு வந்து அந்த டாக்குமெண்ட்டில் எனக்கு தேவைன்னா எல்லா டெக்ஸ்ட்டுமே போல்டு பண்ணணும், அண்டர்லைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா அதில் பண்ண முடியும். அதை நம்ம பார்த்தோம். இதை நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஏன்னா பல இடத்துல வந்து இது பயன்படும். அதே மாதிரி கோ டு டயலாக் பாக்ஸ் பார்த்தோம். இதில் வந்து நம்ம ஒரு பெரிய டாக்குமெண்ட்டில் நம்ம எந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறது குறிப்பிட்டு நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அந்த இடத்துக்கு போய்க்கலாம். சரியா? அதுலேயே வந்து நம்ம அந்த கோ டு டயலாக் பாக்ஸ் அப்படிலேயே ஷிஃப்ட் டேப் கொடுத்தோம்னா நிறைய விஷயம், பேஜ் ஆகட்டும், செக்ஷன், லைன், ஆப்ஜெக்ட், இந்த மாதிரி ஹெட்டிங், நிறைய விஷயம் இருக்குது. இதில் நம்ம எங்கே போகணுமோ நம்ம ஆட்டோமேட்டிக்காக போய்க்கலாம். சரியா? இது கோ டு டயலாக் பாக்ஸ் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் அந்த டயலாக் பாக்ஸ் பார்த்தோம். இதில் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட்டை கண்டுபிடிச்சி அதை நமக்கு தேவை இது இல்லாமல் வேறு மாற்றணுமா அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக மாற்றிக்கலாம். இதுவும் நம்ம ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் மூலமா நம்ம செயல்படுத்திக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம சொல்லி கொடுத்தது பேசிக் தான். ஏன்னா வந்து இதில் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ், ஃபைண்ட் கோ டு இதெல்லாம் போனோம்னா இதே கொஞ்சம் அட்வான்ஸ் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. அது வந்து வேறு அட்வான்ஸ் எம்எஸ் வேர்டு வச்சோம்னா அது கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஏன்னா இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி இதில் கொஞ்சம் தெளிவாயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அது புரியறதுக்கு எளிமையாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஹைப்பர் லிங்க் எப்படி செட் பண்ணுறோம், அதே மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டில் எப்படி வந்து ஹெட்டிங் லெவல் நம்ம அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஏன்னா வந்து நம்ம ஹெட்டிங் லெவல் வந்து ஒரு டாக்குமெண்ட்டில் அப்ளை பண்ணாதான் நம்ம எளிமையாக மூவ் பண்ணி பார்க்கறக்கு அப்படிங்கிறதுக்கு நம்ம வசதியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஹைப்பர் லிங்க் வந்து செட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணலாம், ஒரு டாக்குமெண்ட்டில் ஒரு லிங்க் மாதிரி நீங்கள் செட் பண்ணி அந்த டாக்குமெண்ட்லேயே மூவ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அதுலேயே வந்து நம்ம நெட்டில் போய் இன்டர்நெட்டில் பார்க்கக்கூடிய விஷயங்களையுமே நம்ம லிங்காக வந்து ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, எதுக்காக அந்த ஹைப்பர் லிங்க் அப்படி கொடுக்குறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு பெரிய டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறீங்க, ஒரு சின்ன விஷயம் வந்து இந்த வெப்சைட்டில் போனால் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அந்த வெப்சைட் எப்படி அவங்களுக்கு சொல்கிறது, ஒரு லிங்காக நீங்களே க்ரியேட் பண்ணி அந்த இடத்துல வச்சிட்டிங்கன்னா அவங்க கிளிக் பண்ணி அதில் ஆட்டோமேட்டிக்காக போய்க்குவாங்க. அதுக்காக நம்ம அந்த ஹைப்பர் லிங்க் செட் பண்ணலாம். இல்லை ஒரு பெரிய டாக்குமெண்ட் ஒரு 100-200 பேஜாக இருக்குது, அதில் வந்து நம்ம ஹைப்பர் லிங்க் வந்து ஹெட்டிங்கை வச்சு செலக்ட் பண்ணி பண்ணோம்னா அந்த டாக்குமெண்ட்டு டேபிள் ஆஃப் கண்டென்ட்லேருந்து படிக்கிறதுக்கு அவங்களுக்கு எளிமையாக இருக்கும். அதுக்காக நம்ம ஹைப்பர் லிங்க் செட் பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கணுமா, அதுக்கும் நம்ம ஹைப்பர் லிங்க் செட் பண்ணலாம். இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு இந்த ஹைப்பர் லிங்க் பயன்படும். சரியா? இது வரைக்கும் நம்ம நேற்று பார்த்தோம். இதில் வந்து நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டோம்னா, டேபிள், மைக்ரோசாஃப்ட் வேர்டில் வந்து டேபிள் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அந்த டேபிள் வந்து எப்படி நம்ம உருவாக்குறது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். அதுலேயே வந்து எப்படி வந்து காலம் இன்செர்ட் பண்ணுறது, ரோ இன்செர்ட் பண்ணுறது, ஏற்கனவே நம்ம செலெக்ஷன் பண்ணுற கிளாஸ்லேயே நம்ம டேபிள் எப்படி செலெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். சரியா? ஆனால் அதே நேரத்தில் இதில் வந்து நம்ம எப்படி செலெக்ஷன் இது டேபிளை உருவாக்குறது, அதில் எப்படி காலம் வித் அட்ஜஸ்ட் பண்ணுறது, எப்படி காலம் இன்செர்ட் பண்ணுறது, இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இதுதான் வந்து மெயினாக பார்க்க போகிறோம். அது போக பார்த்தீங்கன்னா ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. இதை மெயினாக பார்க்கும். ஏன்னா வந்து ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் எடுத்ததுனாலே நம்ம ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இதை நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா பல வகையில் ஒரு டாக்குமெண்ட் கிரியேஷனுக்கு இது ரொம்ப பயன்படும். சரிங்களா? இந்த டாக்குமெண்ட் கிரியேஷனுக்கு அது ரொம்ப பயன்படும். அந்த விஷயத்த நீங்கள் ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் அப்படிங்கிற விஷயத்த செயல்படுத்தி பண்ணலாம். ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
அது போக வந்து இந்த ரிப்பன் நேவிகேஷன் அது மெயினாக பார்க்கணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது எப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஏன்னா வந்து என்விடிஏ ஜாஸ் இந்த ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரிப்பன் நேவிகேஷன் எப்படி வந்து நம்ம ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம எளிமையாக சொல்லிடுறோம். அதை வந்து நம்ம பார்த்துக்கலாம். சரியா? அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ வர காலகட்டத்தில் எம்எஸ் வேர்ட் ஆகட்டும், எக்ஸல் எல்லாமே வந்து ரிப்பன் அப்படிங்கிற மெனுவில் போயிடுச்சு. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா மெனு பார்னு சொல்லும், ஃபைல் எடிட் வியூ அப்படிங்கிறது எல்லாமே ஈஸியாக வந்து ரைட் ஆரோ டவுன் ஆரோ கொடுத்தோம்னா ஒவ்வொன்று அக்சஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் வந்து இப்போதைக்கு எல்லாமே ரிப்பன் அப்படிங்கிற விஷயத்தில் கொண்டு வந்துட்டாங்க. இது எப்படி நம்ம அக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். சரியா? இதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ டேபிள் அப்படிங்கிறது நம்ம கிரியேட் பண்ணுறது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ டேபிளில் வந்து நம்ம உதாரணத்துக்கு ஒரு சாம்பிளுக்கு எடுத்துக்குவோம். இப்போ இந்த டேபிள் கிரியேட் பண்ணி நம்ம இதில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு டேட்டா வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட் வேர்டில் எக்ஸலில் போய் நம்ம டைப் பண்ணலாம், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் நம்ம மைக்ரோசாஃப்ட் வேர்ட்லேயும் ஒரு டேட்டா எப்படி நம்ம டேபிள் கிரியேட் பண்ணி பண்ணுறது, அதில் எளிமையாக வந்து பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பண்ண போகிறோம். சரியா? இப்போ நான் என்ன பண்ண போகிறோம், ஒரு மைக்ரோசாஃப்ட் வேர்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேபிள் கிரியேஷன் பண்ணி நமக்கு எப்படி எங்கே போனால் டேபிள் கிடைக்கும், எப்படி நமக்கு தேவையான டேபிள் கிரியேட் பண்ணலாம். இப்போதைக்கு ஒரு கான்செப்ட் நம்ம எடுத்துக்கிறோம். என்னென்னா வந்து ஒரு மார்க் லிஸ்ட். அதான் மார்க் லிஸ்ட்னா ஃபுல் மார்க் லிஸ்ட் போட போகிறது கிடையாது. நீங்கள் வந்து ஒரு இங்கிலீஷ் டீச்சர்னு வச்சுக்கோம், உங்களோட இங்கிலீஷ் மார்க்கை வந்து அந்த ஸ்கூலுக்கு சப்மிட் பண்ணணும். அது வந்து எப்படி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ. சரியா? Speech mode talk. Meeting controls. சவுண்டை குறைச்சிக்கிறேன், ஸ்பீடை குறைச்சிக்கிறேன். Rate 30, rate 15. ஓகே. Meeting controls. ஓகே. இப்போ நான் ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் ஆன் பண்ணிக்கிறேன். Run dialog. Type the name of WINOOWORD. Desktop list. Document 1 Microsoft Word. Microsoft Word document edit multi-line page 1 section 1 blank. ஓகே. இப்போ நம்ம ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த டாக்குமெண்ட்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறோம். ஆனால் நமக்கு இந்த டேபிள் வந்து கான்செப்ட் எப்படி கிரியேட் பண்ணும் போதே நமக்கு என்ன வேணும், எத்தனை காலம் வேணும் அப்படிங்கிறது முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. எத்தனை ரோ வேணும் அப்படிங்கிறது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா அது எளிமையாக வந்து ஆட்டோமேட்டிக்காகவே கிரியேட் பண்ணிக்கும். அது நீங்கள் வந்து ஒவ்வொரு ரோ முடிக்க அதுவாகவே கிரியேட் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு தேவை 10 ரோ வேணுனாலும் 10 ரோ கிரியேட் பண்ணிக்கலாம். சரியா? இது நம்ம ரொம்ப மெயினாக பார்க்கணும். அதே மாதிரி இதில் வந்து நம்ம ஒரு டேபிளில் கிரியேட் பண்ண போகிறோம், அதில் வந்து ஹெட்டிங் கொடுக்க போகிறோம், மெர்ஜ் பண்ணி மேலே ஹெட்டிங் கொடுக்க போகிறோம். அதுவும் எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கிலீஷ் மார்க் லிஸ்ட் ஒரு 5 பேத்துக்கு நான் போடுறேன். அது எப்படிங்கிறது பார்ப்போம். இதை நீங்கள் போட்டு என்ன பண்ணோம், ஒரு உங்கள் ஸ்கூலோட பிரின்ஸ்பாலுக்கோ ஹெட் மாஸ்டருக்கோ நீங்கள் சப்மிட் பண்ணணும். இதுதான் வந்து கான்செப்ட்டு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், மேலே ஆல்ட் கொடுக்குறேன். இதுலேயே வந்து நேற்று வந்து ஒரு விஷயம் சொன்னோம், லைன் நம்பர் வந்து என்விடிஏல சொல்ல முடியாது, ஜாஸில் வந்து இன்செர்ட் டெலிட் கொடுத்தா உங்களுக்கு சொல்லும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் என்விடிஏலேயும் ஆப்ஷன் இருக்குது. என்னென்னு கேட்டோம்னா, அந்த இன்செர்ட் கண்ட்ரோல் டி கொடுத்துட்டு போனீங்கன்னா ஃபாண்ட் டைலாக் பாக்ஸ், டாக்குமெண்ட் டைலாக் பாக்ஸ் அப்படின்னு ஒரு வரும். அதில் போனீங்கன்னா அதில் வந்து என்ன ஒரு விஷயம் கேட்டோம்னா, நமக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் டிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த என்விடிஏ அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதில் லைன் நம்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லைன் 1, 2, லைன் 3, லைன் 4 சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனால் இது வந்து எந்த நேரமும் சொல்லும். ஜாஸ்னா உங்களுக்கு தேவைன்னா சொல்ல வச்சுக்கலாம். இதுதான் ஒரு விஷயம். அது மாதிரி நமக்கு வேணும்னா அதை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் ஆக்டிவேட் பண்ணலை, இருந்தாலும் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் போய் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு நான் பண்ணி ஒரு நிமிஷம் காமிச்சிடறேன். கண்ட்ரோல் இன்செர்ட் டி கொடுக்குறேன். இப்போ NVDA settings, document formatting, normal configuration, dialog, font size, font attribute, super. இப்போ டேப் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். Speak command keys on. Tab, emphasis checkbox not checked, Alt plus M. Tab, style checkbox not checked, Alt plus Y. Tab, colors checkbox not checked, Alt plus C. Tab, document information grouping, comments checkbox. Tab, editor revision. Tab, spelling error. Tab, pages and tab, line numbers checkbox not checked, Alt plus N. Space checked. Document 1 Microsoft Word document edit multi-line page 1 section 1 line 1 blank. ஓகே, லைன் 1 உங்களுக்கு இது வந்து இப்போ லைன் 1ல இருக்கீங்க. நான் ஒரு என்டர் கொடுக்குறேன், இன்னொருத்தங்க கவனிங்க. Number enter line 2. லைன் 2 உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் லைன் 2க்கு வந்துட்டீங்க. இந்த மாதிரி எல்லா விஷயமே சொல்லுது. இப்போ இது மூலயமா நீங்கள் எந்த லைனில் இருக்கீங்கன்னு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். சரியா?
நான் இப்போ லைன் 2ல இருந்தே கிரியேட் பண்ணுறேன். லைன் 2ல இருந்து என்ன பண்ண போகிறேன், இப்போ டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு ஆல்ட் கொடுக்குறேன். இப்போ Ribbon tabs, tab control, home tab selected alt H. ஹோம் டேப்ல இருந்து ரைட் ஆரோ கொடுத்தீங்கன்னா இன்சர்ட் டேப் Right வரும். arrow, insert tab selected alt N. டவுன் ஆரோ பண்ணீங்கன்னா Down arrow, insert tab, pages grouping, pages drop down button, grid sub menu alt N, ZP. ஓகே, பேஜஸ் அப்படிங்கிறது அதிலே டேப் கொடுக்குறேன். Tab, tables grouping, table drop down button, grid sub menu, insert or draw a table into the document. In Word, you can also convert existing text into a table. Press F1 for more help, alt N, T. ஓகே, இப்போ டேபிள் அப்படிங்கிற விஷயத்தில் நிற்கிறோம். ஸ்பேஸ் கொடுக்குறேன். Space, pressed, table list, 1x1 table grouping, 1x1 table. சரி, இப்போ நான் வந்து 1x1 டேபிள் அப்படிங்கிறது சொல்லுது. நமக்கு எத்தனை காலம் வேணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணணும், எத்தனை ரோ வேணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். அது வந்து என்னென்னா நமக்கு காலம் மட்டும் இப்போ முடிவு பண்ணால் போதும், ரோ வந்து நமக்கு கணக்கு இல்லை, எத்தனை பண்ணாலுமே பரவாயில்ல. இப்போ நான் ரைட் ஆரோ கொடுக்குறேன். 1x1 டேபிள் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு காலம் ஒரு ரோ அப்படின்னு கணக்கு. நான் ரைட் ஆரோ கொடுக்குறேன். சார் சொல்லுவேன் சார். சார் அந்த ஸ்க்ரீனை ஹை கான்ட்ராஸ்ட் பண்ணிட்டு மேக்ஸிமைஸ் பண்ணுங்க சார் டாக்குமெண்ட்டை. ஓகே ஓகே, சாரி. High contrast, yes button, alt plus enter. New, alt plus space X. ஓகே வசந்த். ஓகே சார். Right arrow. டாக்குமெண்ட். ஓகே. NVDA plus T, meeting controls. Document 1 Microsoft, document 1 restore, document 1. சரி. Ribbon tabs, tab control, insert down arrow, right arrow, blank page button in tab, page break button, start tab, tables, group space, pressed, table list, 1x1 table. சரி, இப்போ 1x1 டேபிள் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு காலம் ஒரு ரோன்னு அர்த்தம். நான் ரைட் ஆரோ கொடுக்குறேன். Right arrow, 2x1 table. 2x1 டேபிள், அதாவது 2 காலம் ஒரு ரோ. நமக்கு எத்தனை காலம் தேவை, 3 காலம் தேவை. Right arrow, 3x1 table. 3x1 டேபிள்னு சொல்லுது. இப்போ நமக்கு 3 காலம் ஒரு ரோ கிரியேட் பண்ணால் போதும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். வேணாம், ஒரே ஒரு டவுன் ஆரோ கொடுப்போம். Down arrow, 3x2 table. 3x2 டேபிள் அப்படின்னா 3 காலம் 2 ரோ. Down arrow, 3x3 table. ஓகே, எனக்கு இதோட போதும்னு வச்சுக்குவோம். ஒரு என்டர் கொடுத்துருவோம். ஒரு என்டர் கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக Enter, document 1 Microsoft Word. Microsoft Word document edit multi-line table with 3 rows and 3 columns, level 1 row 1 column 1 page 1 section 1 line 2. ஓகே, உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே சொல்லிடுச்சு. நமக்கு வந்து 3 காலம் 3 ரோவில் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்ம லைன் 2ல இருக்கோம், ஏன்னா லைன் வந்து சொல்கிற மாதிரி ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம், அதனால் லைன் 2ல இருக்கும். இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம வச்சுருக்கோம். ஆனால் அந்த டேபிளில் நேவிகேட் பண்ணுறதுக்கு நீங்கள் மெயினாக என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம்னா, டேப் கொடுத்து நேவிகேட் பண்ணலாம். டேப் அண்ட் ஷிஃப்ட் டேப், டவுன் ஆரோ, அப் ஆரோ, லெஃப்ட் ஆரோ, ரைட் ஆரோ, அந்த மாதிரி எல்லாமே கொடுத்து நேவிகேட் பண்ணிக்கலாம். நான் இப்போ டேப் கொடுத்தா என்ன வருதுன்னு லைட்டாக கவனிங்க. Tab, column 2. காலம் 2ன்னு சொல்லுது. நான் ஷிஃப்ட் டேப் கொடுக்குறேன். Shift plus tab, column 1. காலம் 1. இந்த மாதிரி நமக்கு காலம் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிடும். சரியா? நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு ரோவில் எதுவுமே நான் டைப் பண்ணல, ஏன்னா எனக்கு ஹெட்டிங் தேவை. நான் வேணால் டைப் பண்ணுறேன், 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் மார்க் லிஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஓகேவா? 1 0 T H 10th space S T A N D A R D standard space E N G L I S A English M A R K M A R L I S E. ஓகே. Tab, shift plus tab, column 1 10th standard English mark list. ஓகே, இப்போ இது காலம் 1ல டைப் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ நான் இந்த காலம் 2 காலம் 3 இதில் எதுவுமே டைப் பண்ண போகிறதில்ல, ஏன்னா நான் இந்த 3மே இது மெயின் ஹெட்டிங்காக மெர்ஜ் பண்ணி சென்டரில் கொண்டு வர போகிறேன். அது கடைசியில் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் இதுக்கு நெக்ஸ்ட் ரோக்கு வரணுமா, நீங்கள் டவுன் ஆரோ கொடுத்தாலும் வரலாம், இல்லை டேப் கொடுத்து நேவிகேட் பண்ணிங்கன்னா Tab, column 2. Tab, column 3. Tab, row 2, column 1, line 3. அதே மாதிரி ரோ 2 காலம் 1 லைன் 3 எல்லாமே சொல்லிடுச்சு. ஓகே, இங்கே நான் என்ன பண்ண போகிறேன், ஹெட்டிங் போட போகிறேன். சீரியல் நம்பர் அப்படின்னு போட போகிறேன். S ஸ்பேஸ் list S space N O. Tab, shift plus tab, column 1 S no. எஸ் நோ. Tab, column 2. நேம் போட போகிறேன். N A M E. நேம். Tab, column 3. இங்கே மார்க்னு போட்டுருவோம். M A R K. ஏன்னா மார்க் இங்கிலீஷ் மார்க் லிஸ்ட்டு நம்ம மேலேயே போட்டோம், அதனால இங்கிலீஷோட மார்க் லிஸ்ட்னு தெரிஞ்சு போயிடும். மார்க் போட்டாச்சு. நெக்ஸ்ட் டேப் கொடுக்குறேன். Tab, row 3, column 1, line 4. 1 சீரியல் நம்பர் 1ன்னு போட்டாச்சு. Tab, column 2. காலம் 2ல நேம் அடிப்போம். P A N D I Y A N. பாண்டியன் அடிச்சிருக்கேன். நீங்கள் வேணால் செக் பண்ணுறதுனால கண்ட்ரோல் ரைட் ஆரோ லெஃப்ட் ஆரோ கொடுத்தாலும் CTRL plus left arrow, spelling error Pandian. ஓகே, பாண்டியன் வந்துச்சு. டேப் கொடுப்போம். Tab, column 3.
இவரோட மார்க்கை டைப் பண்ணுவோம். 9 0. ஓகே, இப்போ நமக்கு என்ன ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம்னா 3 ரோ 3 காலம் தான் கிரியேட் பண்ணோம். ஆனால் 3 ரோ தான் இருக்கு. நெக்ஸ்ட் 4வது ரோ எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் என்ன பண்ணலாம், இன்னொரு டேப்பை நீங்க அடிச்சாலே ஆட்டோமேட்டிக்கா Tab table with 4 rows and 3 columns, level 1 row 4 column 1 line 5. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு காலம் ரோ கிரியேட் ஆயிடுச்சு. ரோ கிரியேட் ஆயிடுச்சு. நீங்க இங்கே 3 டைப் பண்ணிக்கலாம். 3 சாரி 2 back 2 டேப் பண்ணுவோம். tab column 2 இங்க ஒரு பேர் அடிப்போம். MAIKANDAN tab column 3 8 9. சரி, நான் இப்ப 2 பேர் கிடைச்சிருக்கேன். நான் ஒரு 5 பேருக்கு மார்க் கடகடன்னு அடிக்கிறேன், பாத்துக்குவோம். Tab table with 3 tab column 2 PANEREVAM tab column 3 8 tab table with 6 rows and 3 columns, level 1 row 6 column 4 tab column 2 KAVITAA tab column 3 9 6 tab table with 7 5 tab column 2 SENTAIL 2 KUAE back R tab column 3 5 9 shift plus tab column 2 spelling error Senthil Kumar shift plus tab column 1 5 up arrow row 6 line 7 4 up arrow row 5 line 6 3 up arrow row 4 line 5 2 up arrow row 3 line 4 1 up arrow row 2 line 3 S no. ஓகே, இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லாமே பண்ணியாச்சு. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ஈஸியாக வந்து ஒரு டேபிள் நமக்கு செட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்டில் ஃபுல்லுமே வந்து நிற்கும். சரியா? அப்போ ஃபுல்லுமே வந்து நிற்கும் போது பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இதில் வந்து நிறைய டிசைன் பண்ணணும், போல்டு பண்ணணும், நிறைய விஷயங்கள் பண்ணணுமா இல்லையா? நான் இதில் வந்து என்ன பண்ண போகிறேன், மெயின் ஹெட்டிங் மேலே இருக்கு இல்லையா, அதில் போய் நின்று Up arrow row 1 line 2 10th standard English mark list. ஓகே, இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 3 காலத்துக்கும் சேர்த்து மெர்ஜ் பண்ணி சென்டரில் கொண்டு வரணும். எப்படி நான் சென்டரில் கொண்டு வரலாம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இந்த ரோவை செலக்ட் பண்ணணும். ரோவை செலக்ட் பண்ணணும். சரியா? இந்த ரோவை செலக்ட் பண்ணுறதுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆல்ட் ஷிஃப்ட் எண்டு கொடுத்தீங்கன்னா ரோ செலக்ட் ஆகும். ஆல்ட் ஷிஃப்ட் எண்டு எப்படின்னா, நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு காலத்தில் நின்று கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் செலக்ட் ஆகும். நான் இப்போ கொடுக்குறேன். Alt plus shift plus end 10th standard English mark list selected. அந்த ரோ அப்படியே செலக்ட் ஆகிருக்கும். சரிங்களா? இப்போ வசந்த் சார் கேக்குதா? சொல்லுங்க சார். கேட்குது. இந்த காலம் செலக்ட் ஆயிடுச்சா? ஆமா சார், செலக்ட் ஆயிருக்கு. சரி, ஓகே. இப்போ காலம் செலக்ட் ஆயிடுச்சு. இதை நம்ம அப்படியே ஃபுல்லாக மெர்ஜ் பண்ணணும். ஃபுல்லாக மெர்ஜ் பண்ணணும். மெர்ஜ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் அப்ளிகேஷன் கொடுங்க. Applica T down arrow paste unavailable P down arrow insert submenu down arrow delete set down arrow merge cells M மெர்ஜ் செல்ஸ் இதில் ஒரு என்டர் கொடுங்க. document 1 Microsoft Word document edit multi line. இப்போ மெர்ஜ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஆனால் டெக்ஸ்ட் இப்போ லெஃப்டில் இருக்கா சென்டரில் இருக்கா வசந்த்? லெஃப்ட் லைன்ல தான் இருக்கு. சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், Tab table with 7 rows and 3 columns, level 1 row 2 column 1 page 1 section 1 line 3 S no. Shift plus tab row 1 line 2 10th standard English mark list. ஓகே, இதில் வந்து நம்ம சென்டர் பண்ணுறதுக்கு நமக்கே கமாண்ட் தெரியும். வேர்ட் டாக்குமெண்ட்டில் கண்ட்ரோல் E கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு CTRL plus E centered. சென்டர் டெக்ஸ்ட் சென்டரில் ஆயிடுச்சு. சார், சொல்லு வசந்த். ஸோ உங்களோட வாய்ஸ் லோவா கேக்குதா சார்? இப்போ கேட்குதா? எனக்கு கேக்குது. இங்க சேட்ல போட்டிருக்காங்க, அதான் கொஞ்சம் சவுண்டாக பேசி. கொஞ்சம் உங்களோட நெட்வொர்க் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ கண்ட்ரோல் E கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சென்டர். அதே மாதிரி போல்டு கண்ட்ரோல் B கொடுப்போம். CTRL plus B bold on. அடுத்தது அண்டர்லைன் பண்ணுறேன். CTRL plus U underline on. இந்த மாதிரி பல விஷயங்கள் கொஞ்சம் பெருசு பண்ணுறேன். கண்ட்ரோல் ரைட் பிராக்கெட் CTRL plus 14 point font. ஓகே, இப்போ நமக்கு இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்டிங் மாதிரி நமக்கு ஒரு இது கிடச்சிரும். சரியா? அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன், டைட்டில் இருக்கு இல்லையா, சீரியல் நம்பர், அதை வந்து போல்டு மட்டும் பண்ணி வைக்கிறேன். Tab row 2 line 3 S no. எஸ் நோ சீரியல் நம்பர் சொல்லுது. இந்த ரோவை நான் செலக்ட் பண்ணுறதுக்கு அதே ஆல்ட் ஷிஃப்ட் எண்டு கொடுக்குறேன். Alt plus shift plus end name mark selected. ஓகே, செலக்ட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் போல்டு பண்ணிக்குவோம். கண்ட்ரோல் B கொடுப்போம். CTRL plus B bold on. அதே மாதிரி கண்ட்ரோல் E கொடுத்து சென்டர் பண்ணுவோம். CTRL plus E centered. ஓகே, நீட்டாக சென்டரில் வந்திருக்கும் உங்களுக்கு. சரியா?
இந்த மாதிரி நம்ம எல்லா விஷயங்களையும் நம்ம பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டேப் கொடுத்து Tab S no. Tab column 2 name. Tab column 3 mark. Tab row 3 column 1 line 41. ஓகே, இந்த 1ஆம் நம்பர்ல இருந்து 5ஆம் நம்பர் வரைக்கும் 5 பேருக்கு இருக்கு இல்லையா, அவங்களையும் வந்து நம்ம சென்டர் மட்டும் பண்ணி வைப்போம். சென்டர் மட்டும் பண்ணி வைப்போம். நான் அந்த 1ஆம் நம்பர்ல நிக்கிறேன். இந்த எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஆல்ட் ஷிஃப்ட் எண்ட் கொடுக்குறேன். Alt plus shift plus end. Pandian 90 selected. அதே மாதிரி ஆல்ட் ஷிஃப்ட் பேஜ் ரன் கொடுத்தோம்னா Alt plus shift plus page down. 2 manic hand. எல்லாமே செலக்ட் ஆயிருக்கும். எல்லாமே செலக்ட் ஆயிருக்கும். ஓகேவா? இதுல ஒண்ணும் இல்லை, நம்ம கண்ட்ரோல் இ கொடுப்போம். CTRL plus E centered. சென்டர் போல்டு பண்ண தேவையில்லை, ஏன்னா வந்து இது கண்டென்ட்னால போல்டு பண்ண தேவையில்லை. ஏன்னா நேம் வந்து நம்ம எப்பயுமே போல்ட்ல இருக்க Right கூடாது. left arrow. Call tab row 4 column 1 line 52. Up arrow row 3 line 41. Tab column 2 spelling error Pandian. ஓகே, ஏன்னா இந்த பாண்டியன் இந்த காலம் வந்து நேம் வந்து நம்ம எப்பயுமே வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட் தான் இருக்கணும். நான் வந்து ஆல்ட் ஷிஃப்ட் பேஜ் ரன் கொடுக்குறேன். Alt plus shift plus page down. 92 manic hand and 8. ஓகே, இப்போ கண்ட்ரோல் எல் கொடுத்து CTRL plus L. லெஃப்ட் அலைன்மெண்ட் வந்திருக்கும். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி நம்ம இந்த டேபிள் இப்போ பாத்தீங்கன்னா நீட்டா உங்களுக்கு CT down up air down arrow. Table with 7 rows and 3 columns. Level 1 row 1 column 1. ஓகே வசந்த், இப்போ இந்த டேபிள் பாக்குறதுக்கு எப்படி நீட்டா இருக்கா இல்ல எப்படி? நீட்டா தான் இருக்கு. எல்லாமே சென்டரா இருக்கு. நேம் வந்து சென்டர்ல இருக்கா இல்ல? நேம் சென்டர்ல இல்ல, லெஃப்ட்ல இருக்கு இல்லையா? லெஃப்ட்ல இருக்கு. ஓகே ஓகே ஓகே, மத்த எல்லாமே நீட்டா இருக்குல்ல? மத்த எல்லாமே நீட்டா இருக்கு. ஓகே, ஆனா பாக்குறவங்களுக்கு டேபிள் தெரியாதுன்னு நினைக்கிறேன். டேபிள் மாதிரி காலம் மட்டும் தான், இது மட்டும் தான், இந்த விஷுவல் மட்டும் தான் இருக்குது. சரி. டேபிள் தெரியல, இல்ல அந்த லைன் எதுவுமே தெரியல. லைன் தெரியலையா? எதுவுமே தெரியல. சரி ரைட், ஓகே ஓகே. டேபிள் அது லைன் தெரியல அப்படின்னா என்னன்னு பாத்துக்கலாம். ஆனா நம்ம டேபிள் போட்டாச்சு, ஏன்னா அது ஆமா, கருப்பு எல்லாமே கலர்ல டேபிள் இருக்கறனால இருக்குது. தெரியல. அது கருப்பு ஒயிட்டா கலர்ல மாத்தினா இருக்கனால தெரியுதா தெரியல. நம்ம? Alt plus shift plus print screen. இப்ப தெரியுதா? இப்ப தெரியுது. இப்ப தெரியுது. ஏன்னா அதான் நம்ம அந்த ஹை டார்க் கான்ட்ராஸ்ட் மோட் மாத்துறதுனால ஹை தெரியல போல. கான்ட்ராஸ்ட்ல மாத்தினால நமக்கு டேபிள் தெரியல. இப்ப நமக்கு கரெக்டா தெரியுது. சரி, நம்ம எதுக்கும் நமக்காக மாத்திக்குவோம். High contrast number enter. Document 1 Microsoft Word. Microsoft Word document. ஓகே, இந்த மாதிரி நம்ம டேபிள் கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? இந்த டேபிள்ல வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இது வந்து நம்ம நீட்டா வந்து நம்ம எப்படி பண்றோம் அப்படிங்கிறது நம்ம கையில இருக்கு இல்லையா? சரி ரைட், ஓகே. இதுலயே வந்து நம்ம பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப அந்த நேம் இருக்கு இல்லையா, நேம், இந்த நேம்லாம் வந்து டைப் பண்ணியிருக்கோம். ஆனா வந்து எனக்கு காலம் வித்து ரொம்ப பெருசா இருக்கும், ரொம்ப பெருசா இருக்கும். ஆனா அந்த காலம் வித்து நமக்கு கரெக்டா எனக்கு அந்த டெக்ஸ்ட் எல்லாம் எவ்வளவு இருக்கோ அந்த அளவு மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற நீங்க முடிவு பண்ணணும். சரியா? அதாவது ஆட்டோ ஃபிட் காலம் வித் டு டெக்ஸ்ட், அந்த கான்ட்ராக்ட் டெக்ஸ்ட் மட்டும் இருக்கும், அது வரைக்கும் நம்ம பண்ணீங்கன்னா போதும். ஏன்னா வந்து ரொம்ப பெருசா வந்து டேபிள் இருந்தா அசிங்கமா இருக்கும். அதனால நம்ம வந்து டேபிளை எப்படி வந்து அலைன்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம முடிவு பண்ணிக்கணும். சரியா? ஒரு நிமிஷம் இருங்க. Tab row 2 line 3s no. Tab column 2 name. சரி, ஓகே. இந்த நேம்ல இருந்து இந்த காலம் மட்டும் நான் செலக்ட் பண்றேன். சரியா? இந்த காலம் மட்டும் நான் செலக்ட் பண்றதுக்கு ஆல்ட் ஷிஃப்ட் பேஜ் ரன் கொடுக்குறேன். Alt plus shift plus page down. Mark 1 Pandy. ஓகே, இப்போ அந்த காலம் மட்டும் கரெக்டா செலக்ட் பண்ணிருப்போம். இதுல நீங்க அப்ளிகேஷன் கொடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா Applicant T. அலைன்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். Down arrow, copy C, down arrow, paste P, down arrow, insert sub, down arrow, delete cells, down arrow, merge cells and down arrow, borders and shading, down arrow, text direction, down arrow, cell alignment, sub menu G. செல் அலைன்மெண்ட் சப் மெனு, சாரி செல் அலைன்மெண்ட் வேணாம், Down arrow, auto fit sub menu A. ஆட்டோ ஃபிட் சப் மெனு இருக்கு இல்லையா? இதுல போய் பாத்தீங்கன்னா ரைட்டரை கொடுத்தீங்கன்னா Right auto fit the contents F. ஆட்டோ ஃபிட் டு கண்டென்ட்ஸ் இருக்கு இல்லையா? இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் எவ்வளவு தூரம் இருக்கோ அவ்வளவு தூரத்துக்கு கரெக்டா அந்த டேபிள் வந்துடும். அதுல என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். Down arrow, auto fit the window W. ஆட்டோ ஃபிட் டு விண்டோ, ஆட்டோ ஃபிட் டு விண்டோ அப்படின்னா உங்களோட மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல எவ்வளவு தூரம் வந்து விண்டோ இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகேவா? Down arrow, fixed column width X. ஃபிக்ஸ் காலம் வித் அப்படின்னு இருக்கு. நீங்க எவ்வளவு வேணும் அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணிக்கலாம். சரியா? Down arrow, auto fit the contents F. சரி, ஆட்டோ ஃபிட் டு கண்டென்ட்ஸ் அதை நான் வந்து என்ன பண்றேன் கொடுக்குறேன். And document 1 Microsoft Word. Microsoft Word doc. ஓகே, இப்போ நமக்கு எந்த டெக்ஸ்ட் எவ்வளவு தூரம் இருக்கோ அவ்வளவு தூரம் கரெக்டா வந்துடும். வசந்த், அந்த மாதிரி வந்துருச்சா? ஆமா சார், வந்துருங்க சார்.
ஹலோ சார் கேக்குதா சார்? வந்துருச்சு. அதே மாதிரி டெக்ஸ்ட் எவ்வளோ ஆமா தூரம் சார் இருக்கும்? வந்துருச்சு. டெக்ஸ்ட் எவ்வளோ தூரம்? இப்போ டேபிள் சின்னதாயிருச்சா கொஞ்சம்? டேபிள் சின்னதாயிருச்சு. ஓகே ஓகே ஓகே. இப்போ இந்த மாதிரி நம்ம டெக்ஸ்ட் எவ்வளோ தூரம் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம இந்த காலத்தை டேபிளை கொண்டு வந்துடலாம். ஏன்னா டேபிள் வந்து நமக்கு பெருசாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. எவ்வளோ தூரம் நமக்கு சின்னதாக பண்ணாலும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும், பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இது வரைக்கும் பேசிக்காக நம்ம டேபிள் கிரியேட் பண்ணுறதாகட்டும், மெர்ஜ் பண்ணுறது, ஹெட்டிங்கை போல்டு பண்ணுறது, கண்டென்ட்டை வந்து நம்ம சென்டர் பண்ணுறதாகட்டும், பல விஷயங்கள் நம்ம இதிலே பண்ணியாச்சு. ஓகேவா? இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. நம்ம மிடில் ஒரு ரோ எப்படி இன்செர்ட் பண்ணுறது, ஒரு காலம் வேணால் நம்ம எப்படி இன்செர்ட் பண்ணலாம், இந்த விஷயங்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம டவுட் ஏதாவது கேட்குறதா கேட்போம். மற்றபடி வேறு விஷயங்கள் எல்லாமே பார்ப்போம். சரியா? இப்போ இதில் வந்து நம்ம காலம் எப்படி இன்செர்ட் பண்ணுறது, இல்லை ரோ எப்படி இன்செர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். சரியா? Shift plus tab, table with 7 rows and tab, column 3 mark. Tab, row 3, column 1, line 4, 1. சரி, நான் லைன் 4 1ல இருக்கேன். நான் செகண்ட் ரோக்கு போய்க்கிறேன். Tab, column 2, tab, column 3, tab, row 4, column 1, line 5, 2. லைன் 5 2 இருக்கு. சரியா? இந்த இடத்துல எப்படி நான் ரோ இன்செர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ அதுவும் எளிமை தான். நீங்கள் வந்து என்னென்னா ரோ வந்து ஒரு ரோவை செலக்ட் பண்ணிக்கங்க. ஆல்ட் ஷிஃப்ட் எண்டு கொடுங்க. Alt plus shift plus end, Manikandan 89 selected. ஒரு அப்ளிகேஷன் கொடுங்க. Applica T. டவுன் ஆரோ பண்ணுவோம். Down arrow, copy C. Down arrow, paste P. Down arrow, insert sub menu I. Down arrow, delete up arrow, insert sub menu I. இன்சர்ட் சப் மெனு இருக்கா இல்லையா? ரைட்டர் கொடுப்போம். Right, insert columns to the left L. இன்சர்ட் காலம் டு தி லெஃப்ட் அப்படின்னு இருக்கு. Down arrow, insert columns to the right R. ரைட் இருக்கு. Down arrow, insert rows above A. இன்சர்ட் ரோஸ் அபவ். Down arrow, insert rows below B. பிலோ பி. உங்களுக்கு மேலே வேணுமா கீழே வேணுமா அப்படின்னு கேட்குது. Up arrow, insert rows above A. நான் வந்து ரோஸ் அபவ்னே கொடுக்குறேன். சரியா? அதுக்கப்புறம் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். Down arrow, insert cells E. இன்சர்ட் செல்ஸ் அப்படின்னு இருக்கு. இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். ஆனால் நமக்கு அது தேவையில்லை. Down arrow, insert columns to the up arrow, insert cells E. Down arrow, insert columns to the left L. Down arrow, insert columns to the right R. Down arrow, insert rows above A. ஓகே, ஒரு என்டர் கொடுப்போம். Document 1 Microsoft Word. Microsoft Word document. ஓகே, இப்போ ரோ கிரியேட் ஆயிடுச்சா இல்லையான்னு பார்ப்போம். Shift plus tab, table with 8 rows and 3 columns, level 1, row 4, column 1, page 1, section 1, line 5. Shift plus tab, row 3, column 3, line 490. Down arrow, row 4, line 5. Shift plus tab, column 2. Shift plus tab, column 1, up arrow, row 3, line 41. Down arrow, row 4, line 5. இப்போ ஒரு blank லைன் உருவாயிடுச்சு. சரியா? Down arrow, row 5, line 62. Up arrow, row 4, line 5. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக ஒரு காலம் ரோ இன்செர்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் காலமும். சரியா? இப்போ நம்ம இதில் சீரியல் நம்பர் நம்ம இதில் போடுறோம். 2ன்னு போட்டுக்கலாம். 2, tab, column 2. A, T, A, S, back A. Tab, column, shift plus tab, column 2, spelling error, Latha. Tab, column 3. Number 8, column 2. Sorry. Shift tab, column 3. Shift plus tab, column 2, spelling error, Latha. Tab, column 3. 8, 0. Tab, row 5, column 1, line 6, 2. 3. Down arrow, row 6, line 7, 3. Delete, line 4. Down arrow, row 7, line 8, 4. Up and down arrow, row 7, line 8, 4. Delete, 5. Down arrow, row 8, line 9, 5. Delete, line feed, 6. Tab, column, shift plus tab, column 156. Delete, line feed, 6. Up arrow, row 7, line 845. Delete, line feed. 5. Up arrow, row 6, line 734. Down arrow, row 7, line 8, 450. Tab, shift plus tab, column 1, 5. Up arrow, tab, shift plus tab, column 134. Tab, shift plus tab, column 14. Up arrow, row 5, line 63. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் டேபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இதில் காலம் கிரியேட் பண்ணுறது ஒன்றும் இல்லை. உதாரணத்துக்கு நம்ம இதில் வந்து இங்கிலீஷ் மார்க் மட்டும் போட்டிருக்கோம். எக்ஸ்ட்ரா இன்னொரு சப்ஜெக்ட்டுமே சேர்த்து போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம காலம் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை. Up arrow, row 4, line 52. Up arrow, row 3, line 41.
Up arrow. Row 2 line 3s no. சீரியல் நம்பர் இருக்கு இல்லையா, அதில் டேப் கொடுக்குறேன். Tab column 2 name. Tab column 3 mark. மார்க் அப்படின்னு இருக்கு. இந்த காலத்தை நான் செலக்ட் பண்ணோம். ஒன்றும் இல்லை, ஆல்ட் ஷிஃப்ட் எண்டு கொடுக்குறேன். Alt plus shift plus end. Selected. ஓகே, செலக்ட் பண்ணியாச்சு. இதில் அப்ளிகேஷன் கொடுப்போம். Applica T. Down arrow. Copy C. Down arrow. Paste P. Down arrow. Insert sub menu I. இன்செர்ட்ல போங்க. Insert columns to the left L. காலம் வந்து உங்களுக்கு லெஃப்ட்ல வேணுமா ரைட்ல வேணுமா? நான் உதாரணத்துக்கு வந்து Down arrow. Up arrow. Insert columns to the left L. லெஃப்ட் கொடுக்குறேன். லெஃப்ட்லயே பண்ணி பார்ப்போம். End document 1 Microsoft Word. Microsoft Word document edit multi-line select. Shift plus tab. Table with 8 rows and 4 up arrow. Out of table line 1 blank. Down arrow. Table with 8 rows and 4. Shift plus tab. Blank. Shift plus tab. Blank. Up arrow. Out of table line 1 blank. CTRL plus home. Blank. Down arrow. Table with 8 rows and 4 columns. Level 1 row 1 column 1 line 2. Down arrow. Row 2 column 2 line 3 name. Tab column 3. Tab column 4 mark. Shift plus tab column 3. இங்க ஒரு காலம் உருவாயிடுச்சு. இதில் வேணா நீங்க டைப் பண்ணிக்கலாம். சரியா? இந்த மாதிரி நம்ம வேணுங்கிற விஷயங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம். ஓகேவா? இதான் வந்து டேபிள் வந்து பேசிக்கான விஷயங்கள். இந்த மாதிரி உருவாக்குறது நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம். இதுலயே வந்து நம்ம டோட்டல் டேபிளை செலக்ட் பண்ணி பார்டர் கொடுக்கறது, பல விஷயங்கள் எல்லாமே பண்ண முடியும். இது வந்து நம்ம டேபிள் நம்ம கிரியேட் பண்ணி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா பல இடத்துலையும் வந்து நம்ம டேபிள் கிரியேட் பண்ணுறது தேவைப்பட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம இதில் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்றைக்கி வந்து டேபிள் வந்து எதாவது பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐடியா புரியும். இதுலேயே மார்க் லிஸ்ட் எல்லாமே பண்ணலாம். என்னங்கிறது பண்ணோம்னா நம்ம எளிமையாக இருக்கும். ஓகேவா? இதில் வேறு ஏதாவது டவுட் கேட்குறதா கேளுங்க, இல்லைன்னா நெக்ஸ்ட் செக்ஷன் போகலாம். சார் சிலம்பரசன் சார் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு. சரி, ஓகே சார், நீங்கள் அட்மிட் பண்ணிட்டு பேசலாம் சார். சிலம்பரசன் சார், நீங்கள் அட்மிட் பண்ணிட்டு பேசலாம் சார். சொல்லுங்கள் சார். இல்லை சார், நான் உங்கள் மியூட் எடுக்கலை. மியூட் எடுக்கலையா? சரி, இப்போ சம்சுதீன் சார் வந்துருக்காரு. சம்சுதீன் சார், சரி மியூட் எடுத்து. ஹலோ சார். சொல்லுங்கள் சம்சுதீன் ஜி. சார், ஆக்சுவலா இது வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்குரிய மார்க் அப்படிதானே? இல்லை, நான் சாம்பிளுக்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு போட்டேன். நம்ம வேணா எத்தனை சப்ஜெக்ட்டுக்கு வேணாலும் போடலாம். ஏன்னா இது வந்து இப்ப நம்ம டேபிள் ஆல்ரெடி இது நான் பண்ணப்பெல்லாம் வந்து நம்ம பிளாக் கலர்ல வச்சாலுமே வந்து அந்த டேபிளோட அந்த பார்டர் வந்து நமக்கு தெரியதான் செய்யும். ஆனா இதுலதான் என்னன்னு தெரியல, தெரிய மாட்டேங்குது. ஆனா கண்டிப்பா தெரியும். இதுக்கு கலர் மாத்தணும்லாம் அவசியம் இல்லையே சார்? அது என்னன்னு தெரிய மாட்டேங்குது. வேணா நம்ம இன்சர்ட் டேபிள்னு ஒண்ணு இருக்கும்ல, அதுல கூட ட்ரை பண்ணி பார்த்தா வருமா என்னன்னு தெரியல. ஆனா இப்படி வந்து நீங்க ஆக்சுவலா எந்த டேபிள் செலக்ட் பண்ணீங்க? இன்சர்ட் டேபிள் தான் செலக்ட் பண்ணேன். இல்ல, அந்த 1x1 டேபிள் 1x2 அப்படி ஒரு இது வருமே, அதுல ஏதோ ஒன்னு செலக்ட் பண்ணீங்கல்ல? அதுல இல்ல அதாவது அதுல வந்து எத்தனை காலம் வேணும், எத்தனை ரோ வேணும் அப்படிங்கறத செலக்ட் பண்ணோம், அவ்வளவுதான். அப்படியா? சரி சரி சரி, ஓகே சார். இது வந்து இப்ப பர்టిక్యులரா ஒரு இது மட்டும் தானா? எது ஒரு இதுனா புரியல. ஒரு சப்ஜெக்ட் மார்க் தானா? ஒரு சப்ஜெக்ட்டுக்கு சாம்பிளுக்கு போட்டுருக்கு. நம்ம வேணாலும் 5 சப்ஜெக்ட் போட்டு டோட்டலுமே போடலாம், எல்லாமே பண்ணலாம். சரி, அந்த ஒரு தடவை அந்த காலம் இன்சர்ட் பண்றது மட்டும் ஒரு வாட்டி சொல்லிருங்க சார். இங்க நெட் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, அதனால ஆடியோபிளா இல்ல அந்த இடத்துல. எல்லா இடத்துலயுமே நெட் ஸ்லோவா, எனக்குமே ரொம்ப நெட் ஸ்லோவா தான் இருக்கு. அதனால ஒரே ஒரு தடவை அந்த இதை மட்டும் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். சரி, கண்டிப்பா 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 பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ சார். ஓகே ஓகே. வேற யாராவது டவுட் கேக்குறாங்கன்னு பாத்துக்குவோம். வேற கேலக்ஸி M30. எது? கேலக்ஸி M30. எடுத்து. ஹலோ, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். சார் குட் மார்னிங் சார். மலருங்க சார். குட் மார்னிங் மேடம், சொல்லுங்க மேடம். சார், நான் வந்த உடனேயே ஐ எம் மலர் பிரசன்ட் போடுறேன். ஏங்க சார் என் மொபைலே காட்டுது, என் நேம் காட்டாம? இல்ல மேடம், அது மொபைல் நேமே காமிக்குதுன்னா நீங்க அதை மொபைல்ல ரீநேம் பண்ணணும், அப்பதான் பண்ண முடியும். பிரசன்ட் போட்டீங்கன்னா எனக்கு வந்து உங்க பேர் போட்டு பிரசன்ட் எனக்கு வந்திருக்கும். பட் அந்த மொபைல் பேர் வந்து அந்த பேர் தான் வச்சிருக்கீங்க நீங்க. அது மெயில் ஐடில லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது காமிக்கும், பேர் காமிக்கும். இருக்கும்போதே உங்களோட நேம் டச் பண்ணீங்க அப்படின்னா நேம் மாத்திக்கலாம். சரிங்க சார். சார் மெர்ஜ் பண்றது மட்டும் எனக்கு ஒரு தடவை வேணும் சார், டவுட்டா இருக்குங்க சார். இது மேடம் புரியல. மெர்ஜ் பண்றது சொல்றேன் மேடம்.
அவ்வளவுதான் சார். மெர்ஜ் பண்றது மத்தபடி அவரு டேபிள் கிரியேட் பண்றது, காலம் இன்சர்ட் பண்றது கேட்டாரு. சார் இத நம்ம இப்படியும் கிரியேட் பண்ணலாமாங்க சார்? ஆல்ட் என் டிஐ போட்டுட்டு டவுன் ஏரோ கொடுத்தா ரோஸ் காலம் சொல்லுங்களா? அப்புறம் டேப்ல போயிட்டு ரோஸ் எத்தனை ரோ வேணும் அப்படின்னா அப்புறம் திருப்பி டவுன் ஏரோ ஆட்டோ வித் கண்டென்ட் அப்படி வருதுங்களா? அப்புறம் டேப்ல போய் ஓகே கொடுக்க அப்படியும் செய்யலாமாங்க சார்? அப்படி செய்யலாம். அது வந்து ஒரு டயலாக் பாக்ஸ வர வச்சும் கொடுக்கலாம். நீங்க அத எப்பயுமே வந்து அந்த ஆல்ட் என் டி அப்படிங்கறது மனப்பாடம் பண்ணி வைக்காதீங்க சரிங்களா? ஏன்னா ஆல்ட் கொடுத்தா ரிப்பன் டேப்புக்கு போகும். அதுல போய் இன்செர்ட்ல போய் நீங்க டேபிள் எடுத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு நிறைய விஷயங்கள் புரியும். அதுக்காக தான் நம்ம மெனுல போறது. நீங்க ஷார்ட்கட் கத்துக்கிறது உங்க கையில இருக்கு. நீங்க கத்துக்கிட்டு ஃபாஸ்டா பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா? ஓகே சார். சரி மேடம், கண்டிப்பா மேடம். சார் அடுத்து ஜெயச்சந்திரன் சார். மோகன்ஜி சொல்லுங்க ஜி. அந்த ஹை கான்ட்ராஸ்ட் போட்டீங்களா, ஆல்ட் ஷிஃப்ட் பிரிண்ட்ஸ்க்கு அதே ஜாஸ்க்கு அதே தானா? அது விண்டோஸ் சிஸ்டத்துக்கே பொதுவா அதான். எது இருந்தாலும் சைட்லமே பண்ணலாம். சரி சரி சரி. அப்புறம் நேத்து ஃபைல் அனுப்பிச்சிங்களா, அல்ல ஏதாவது அடிஷனல் ஃபைல் அனுப்பிச்சிருக்கீங்களா ஜி? இல்ல இல்ல இல்ல, பொதுவா எல்லாத்துக்கும் அப்படிதான் அனுப்பிச்சேன், வேற ஒண்ணும் இல்ல. அதான் ஏற்கனவே யூஷுவலா ஃபர்ஸ்ட் செகண்ட் அனுப்பிச்சுதான். ஆமா ஆமா, அதேதான். மத்தவங்க புதுசா 2-3 பேர் இருந்தாங்க, அதனாலதான் அதை அனுப்பிச்சுட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. சரி. அப்புறம் வந்து இன்னொன்னு, இது கரெக்டானு தெரியல இந்த கிளாஸ்ல, எக்ஸல் வந்து அப்படியே அந்த டேபிள் எடுத்து வரணும்னா எப்படி பண்றது? அது பழகும் சொல்லி தர முடியுமா? சொல்றேன், நான் வேணா சொல்றேன். எக்ஸல்ல ஒண்ணும் இல்ல, காப்பி பேஸ்ட் பண்ணி இங்க போட்டாலும் வந்துரும் ஆட்டோமேட்டிக்கா. அப்படியா? அது வந்துருமா அப்படியே? அந்த ரேஞ்சை காப்பி பண்ணி இங்க போட்டா வந்துருமா? அவ்வளவுதான். போட்டா வந்துரும். சரி, தேங்க்யூ. ஓகே சார். சரி, வேற யாரும் இல்லையா? வசந்த் இருக்காங்களா? இருக்காங்க சார். கோபிநாத் சார். கோபிநாத் சார், நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசலாம் சார். சார் கேக்குங்களா? சொல்லுங்க சார், ரொம்ப சவுண்டா இருக்கு, சொல்லுங்க சார். சொல்லுங்க. கேக்குது சார். எக்ஸல்ல வந்து நம்ம ரேங்க் எல்லாம் போடுறோம், அதே எல்லாமே இந்த டேபிள்ல பண்ணிடலாங்களா சார்? பண்ணலாம் சார். கொஞ்சம் ஃபார்முலா போறது, டோட்டல் கொண்டு வரது கொஞ்சம் சிரமமா இருக்கும். அதுக்கு நம்ம எக்ஸல்லே அப்ளை பண்றது கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ வந்து ரேங்க் அந்த ஃபுல் லிஸ்ட் ரிசல்ட் போடாம மற்ற மார்க் கொடுக்கணும் அப்படின்னா அப்படி கொடுத்துக்கலாம். ஓகே சார். அந்த பட்டியல் மட்டும் போட முடியாது, ரிசல்ட் மட்டும் போட முடியாது. போட முடியாது. ஆமா. ஓகே சார், தேங்க்யூ சார். அடுத்து ராமூர்த்தி சார். சரி சார், நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க சார். நான் கேட்க நினைச்ச கொஸ்டின் எனக்கு முன்னாடி அந்த சார் கேட்டாரு. சரிங்க சார். டேபிள் வேர்ட்ல போற டேபிளுக்கும் எக்ஸல்ல போற டேபிளுக்கும் என்ன வித்தியாசம் கேட்கலாம்னு நினைச்சேன். அவர் அந்த சார் கேட்டாரு. அதான் ஒன்றும் சார், நம்ம எக்ஸல்ல போட்டா நம்ம கால்குலேஷன்ஸ்லாம் எளிமையா பண்ணிடலாம். இதுல வந்து நம்ம டேபிள் வந்து ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்றோம், நடுவுல கண்டிப்பா சின்ன டேபிள் வருது அப்படின்னா ஒரு ஃபார்மேஷனா நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம மெயினா அது பண்ணணும், வேற ஒன்றும் இல்லை. ஓகே சார், தேங்க்யூ. ஓகே சார். அடுத்து சுகன்யா மேம். நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசலாம். சொல்லுங்க மேடம். இந்த டேபிள் வேர்ட்ல கிரியேட் பண்றதுக்கும் எக்ஸல்ல கிரியேட் பண்றதுக்கும் என்னங்க சார் டிஃபரண்ட்? இல்ல மேடம், எக்ஸல்ல வந்து டிஃபால்ட்டாவே அங்க வந்து காலம் ரோஸ் எல்லாமே டேபிள்ல தான் இருக்கு சரிங்களா? நம்ம வேர்ட்ல வந்து ஒரு டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு இடையில நமக்கு ஒரு சின்ன டேபிள் தேவைப்படுது அப்படின்னா நமக்கு டேபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு ரிசியூம் நீங்க டைப் பண்றீங்க, நீங்க வந்து படிச்சிருக்கீங்கல்ல, அந்த சர்டிபிகேட் டீடைல்ஸ் பூராமே இந்த எஸ்எஸ்எல்சி இங்க படிச்சேன், 12th இங்க படிச்சேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டைப் பண்றதுக்கு ஒரு டேபிள் வேணும் அப்படின்னு நினைச்சோம்னா அந்த டேபிள் நடுவில் உருவாக்கி நீங்க டைப் பண்ணிக்கலாம். அது சும்மா டைப் பண்ணா அசிங்கமா இருக்கும் இல்லையா? அதுக்காக டேபிள் உருவாக்கி இங்க டைப் பண்ணலாம். அதுக்காக நம்ம எந்த இடத்துல டேபிள் வேணுமோ நம்ம ஈஸியா உருவாக்கிக்கலாம். அதுக்காக தான் நம்ம வேர்ட்லயும் டேபிள் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறது பார்க்கணும். சரியா? ஓகேங்க சார். சார் இப்போ நான் தான் சாட்ல உங்களுக்கு வாய்ஸ் ரொம்ப ரைஸ் பண்ணுங்கன்னு போட்டிருந்தேன். சரி சொல்லுங்க. இடையில எனக்கு நேத்து எல்லாமே அப்படிதாங்க சார் இருந்தது. சரி, பரவாயில்ல. நீங்க கொஞ்சம் கவனிக்க முடியலனாலும் ரெக்கார்ட்ல வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஃபுல்லாவே கேட்கும், அதுல கூட கேளுங்க. சரியா?
இப்போதான் சார் கொஞ்சம் வசந்த் சார் சொன்னதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கொஞ்சம் வாய்ஸ் வந்து வெளியில வருதுங்க சார். சரி, கண்டிப்பா கண்டிப்பா நான் பேசுறேன். என்விடிஎம்மும் லோவா தாங்க சார் இருந்துச்சு. அது நெட் இன்னைக்கு என்னன்னு தெரியல மேடம், கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, அதனால தான் கொஞ்சம் என்ன பண்றதுன்னு தெரியல, பாப்போம். ஓகே, தேங்க் யூ சார். ஓகே மேடம். சார் அடுத்து அருண் சார். இது அருண் அருண் அருண். ஹலோ, நீங்க சார் சொல்லுங்க அருண். சார் நம்ம எக்ஸல்ல ஃபில் சர்வீஸ் பண்ணுவோம்ல சார், அதே மாதிரி டேபிளையும் பண்ணலாமா சார்? இதுல இருக்கு, கொஞ்சம் உள்ள போய் பண்ணணும், அது எப்படின்னு பார்க்கணும் அருண், அதனால தான் நான் அதை பத்தி சொல்லல. அப்படிங்களா சார்? ஆமா, ஓகே சார். மற்றபடி அங்க ரிசல்ட்டுக்கு என்ன ஃபார்முலாவோ அதே தான், இதுலயே அதே ஃபார்முலா? இல்ல இங்கே வந்து வேற மாதிரி, இங்கே வந்து ஈக்குவேஷன்ல இது ரிசல்ட்லாம் போட முடியாது, ஜஸ்ட் டோட்டல் போடலாம். அது பேசிக்கா வந்து கொஞ்சம் போய் செலக்ட் பண்ணி பண்ணணும், அது எப்படிங்கிறது வேணா பின்னால பார்ப்போம். சரியா? ஓகே ஓகே சார். மற்றபடி ஆவரேஜ் பண்ணலாம்ல சார் இதுலயும்? ஆவரேஜும் பண்ணலாம், டோட்டலும் பண்ணலாம். ரிசல்ட் தவிர ரிசல்ட் ரேங்க் பண்ண முடியாதுங்க சார்? பண்ண முடியாது. சரி ஓகே ஓகே, தேங்க் யூ. ஓகே. அடுத்து இந்த சிலம்பரசன் சார் சரி. சிலம்பரசன் சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். சிலம்பரசன் சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். சார் நீங்க அன்மியூட், உங்களுக்கு டயலாக் பாக்ஸ் மாதிரி கேட்கும், அதுல அன்மியூட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அன்மியூட் ஆயிடும். சரி ஓகே சார், இடையில ஏதாவது இருந்தா பாத்துக்கலாம். ஓகே. கண்டிப்பா. Speech mode beeps. Speech mode talk. NVDA plus T. Document 1 Microsoft Word. சரி, இப்போ சம்சன்ஜி வந்து எப்படி டேபிள் இன்சர்ட் பண்றதுன்னு கேட்டா, அதை டோட்டலா அழிச்சிடலாம், கண்ட்ரோல் A கொடுத்து. CT delete out of text. CTRL plus home. Down arrow blank. Down arrow blank. இப்போ எதுவுமே இல்ல, ஓகேவா? இப்போ டேபிள் எப்படி இன்சர்ட் பண்றோம்? Enter line 2. லைன் 2ல நிக்கிறேன், லைன் 1ல கூட Up போய்க்கலாம். arrow line 1 blank. லைன் 1 blankல போய்டும். இப்போ டேபிள் அதான் கிரியேட் பண்றதுனா நம்ம என்ன பண்ணோம், காலம் எத்தனை வேணும் முடிவு பண்ணணும், அதே மாதிரி ரோ எத்தனை வேணும் முடிவு பண்ணணும் இல்லையா? இல்ல ஆல்ட் கொடுத்தோம்னா நமக்கு ribbon tabs, tab control, home tab, right arrow, insert tab, selected alt n. insert tabல போயாச்சு. Down arrow, insert tab, pages grouping, cover page, drop down button tab, blank tab, page break buttons tab, tables grouping, table drop down button. Table drop down button இருக்கு, இதுல ஸ்பேஸ் கொடுங்க. Space pressed, table list, 1x1 table grouping, 1x1 table. 1x1 table. இது வந்து நமக்கு டிஃபால்ட்டா வந்து கேக்குது, எத்தனை காலம் எத்தனை ரோ இன்சர்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குது. இதுலயே நம்ம என்டர் கொடுத்து என்ன பண்ணலாம், காலம் ரோ வேணுங்கிறது இன்சர்ட் பண்ணிக்கலாம். நான் உதாரணத்துக்கு அப்ளை வந்து என்னது 3 காலம் 3 ரோ வேணுங்கிறது இன்சர்ட் பண்ணேன். ரைட் ஏரோ கொடுத்தோம்னா right arrow 2x1 right arrow 3x1 table. 3x1 டேபிள்னா 3 காலம் 1 ரோன்னு அர்த்தம். டவுன் ஏரோ பண்ணி பாப்போம். Down arrow 3x down arrow 3x4 table. 3x4 டேபிள். இந்த மாதிரி வேணுங்கிறது நான் இதுல 3 காலம் 4 ரோ அப்படிங்கிற கணக்கு. இந்த மாதிரி வேணுங்கிறத நம்ம என்டர் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா இன்சர்ட் ஆயிடும். நான் இப்ப என்டர் கொடுக்குறேன். Enter document 1 Microsoft Word document edit multi-line table with 4 rows and 3 columns level 1 row 1 column 1 page 1 section 1 line 1. அப்பா எல்லாமே சொல்லிடுச்சு. இப்போ நமக்கு டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. இதுல வந்து எப்படி நம்ம ஒருத்தவங்க மெர்ஜ் பண்றது எப்படின்னு கேட்டாங்க இல்லையா, ஹெட்டிங். நான் இப்ப என்ன பண்றேன், காலம் 1ல இருக்கேன், டேப் கொடுத்து செக் பண்றேன். Tab column 2. column 2 shift plus tab column 1. column 1 நான் ஃபர்ஸ்ட் ரோல தான் இருக்கேன். சரியா? இல்ல ஒரு சும்மா நான் டைப் பண்றேன், டைம் டேபிள் அப்படின்னு டைப் பண்றேன். TIME times TABLE tab left arrow column 1 line feed. டைம் டேபிள் Tab shift plus tab column 1 time table. டைம் டேபிள் இருக்கு. இது வந்து நான் ஹெட்டிங்கா கொண்டு வரணும், அந்த டேபிளுக்கு ஹெட்டிங்கா கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சேன்னா ஒண்ணு இல்ல, இந்த ரோ மேல செலக்ட் பண்ணணும். நீங்க ரோ செலக்ட் பண்றதுக்கு இந்த மெனுல போயும் பண்ணலாம். இல்லன்னு சொல்ல நான் என்ன பண்ண போறேன், ஆல்ட் ஷிஃப்ட் என்டர் கொடுத்தோம்னாலும் Alt plus shift plus N இந்த ரோ செலக்ட் ஆயிடும். சரியா? இத நான் மெர்ஜ் பண்றதுக்கு ஒண்ணு இல்ல, அப்ளிகேஷன் கொடுப்போம். Applica T. கீழ வந்தீங்கன்னா மெர்ஜ்னு இருக்கும். Down arrow insert sub down arrow delete set down arrow merge cells M. மெர்ஜ் செல்ஸ் இருக்கா இல்லையா? எவ்வளவு தூரம் நீங்க செலக்ட் பண்றீங்களோ அந்த செல் நமக்கு மெர்ஜ் ஆகும். இப்போ நான் என்ன பண்ண போறேன், document 1 Microsoft Word document edit multi-line selected time table. selected time table. இந்த டேபிள் அப்படியே மெர்ஜ் ஆயிருக்கும். இப்போ நீங்க வந்து வேர்ட்ல நிறைய கமாண்ட் இருக்கு இல்லையா, சென்டர், போல்டு, அண்டர்லைன், அதை நீங்க இங்க அப்ளை பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் E கொடுத்தா CTRL plus E centered. சென்டர் டைம் டேபிள் சென்டர்ல வந்துருச்சு.
CTRL plus B, bold on. போல்டு கொஞ்சம் டெக்ஸ்ட் பிரஸ் பண்ணிக்குவோம். CTRL plus 15 point font. ஓகே 15 அண்டர்லைன் பண்ணுவோம். CTRL plus U, underline on. எல்லாமே பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்க பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் வந்து நம்ம டேபிள் அப்படிங்கிறது அந்த மெர்ஜ் பண்ணி ஹெட்டிங் கொண்டு வரலாம். ஓகேவா? இதான் இந்த 2 டவுட் தான் கேட்டாங்க. இப்போதைக்கு வேற டவுட் இல்லை. சரிங்களா? இது மாதிரி பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டோம்னா இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். Microsoft Word, unknown. Desktop end, home, Android 1 of 50. சரி ஓகே. இப்போ நம்ம ரிப்பன் மெனு இதை பற்றி நம்ம மெயினாக பார்த்துருவோம். அதுக்கப்புறம் ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் அப்படிங்கிற விஷயத்துக்கு நம்ம போயிடுவோம். சரியா? ஏன்னா வந்து ரிப்பன் மெனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து என்னென்னா நிறைய பேருக்கு இதில் எல்லாத்துக்கும் இந்த மெனு பாரில் போய் பார்க்காம ஷார்ட்கட்டே ஞாபகம் வச்சுருக்காங்க. அதுதான் பெரிய விஷயமா இருக்குது. இப்போ அந்த மேடம் கூட சொன்னாங்க, Alt NTI கொடுத்தாலும் டேபிள் இன்செர்ட் பண்ணுற மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். அதில் போய் நம்ம இன்செர்ட் பண்ணலாம். அதுவும் ஒரு நல்ல வழி தான். ஆனால் நம்ம எல்லா நேரத்துலையுமே அந்த கமாண்டை ஞாபகம் வச்சுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அதுக்கு பதிலாக தான் நம்ம எப்படி அந்த ரிப்பன் மெனுவை அக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் நீங்களாவே உங்களுக்கு தேவையான கமாண்டை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். அதே நேரத்தில் வேணுங்கிற கமாண்ட் எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகேவா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக நம்ம இப்போ ரிப்பன் மெனு எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஆனால் அது வந்து என்னென்னா NVDAல எந்த அளவுக்கு அக்சஸாக இருக்கும், ஜாஸில் எந்த அளவுக்கு பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 2 விஷயத்துலையுமே நீங்கள் ஈஸியாக பண்ண முடியும். ஏன்னா NVDAல சிம்பிளாக வந்து ஒரே வழி தான் இருக்குது. ஆனால் ஜாஸில் வந்து ரொம்ப எளிமையாக நம்ம கொண்டு வந்திருக்காங்க. சரியா? அதை வந்து நம்ம எப்படின்னு பார்த்துடலாம். இப்போ சரியா? இப்போதைக்கு நான் NVDA தான் வச்சுருக்கேன். அந்த NVDAல ஃபஸ்ட் நம்ம சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஜாஸில் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஓகேவா? NVDA plus T, Program Manager. நான் கொஞ்சம் NVDA plus 4, speak command. நான் 2 டயலாக்ல போய் Run dialog line, WinWord. Desk document to Microsoft Word. Microsoft Word document edit. Restore on document to Microsoft Word. ஓகே. இப்போ வேர்ட் டாக்குமெண்ட் வந்தாச்சு. ஓகேவா? இப்போ இதில் வந்து நான் ரிப்பன் மெனு எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படின்னா ஒன்றுமே இல்லை. ஆல்ட் கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் Ribbon tabs, tab control, home tab selected alt H. ஹோம் டேப் போயிடுச்சு இல்லையா? இல்லை அப்படியே ரைட் ஆர கொடுத்தீங்கன்னா Insert tab selected alt N. இன்சர்ட் டேப் ஆல்ட் N. Page layout tab selected alt P. உங்களுக்கு இதில் கமாண்டுமே சொல்லிடுது. References tab selected alt S. Mailings tab selected alt M. Review tab selected alt R. View tab selected alt W. Microsoft Office Word help button, get help using Microsoft Office F1. Office button, drop down button, grid, ribbon tabs, tab control, home tab selected alt H. ஓகே. ரிப்பீட்டடாக ஹோம் டேப் வந்துச்சு. இப்போ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு மெனு அப்படிங்கிற மாதிரி தான் கணக்கு. இதில் நீங்கள் ஒரே ஒரு டவுன் ஆரோ கொடுத்தீங்கன்னா ஹோம் டேப்லேருந்து கொடுக்குறேன். Home tab, clipboard grouping, paste grouping. Click here for more options such as pasting only the values or formatting. Paste split button, paste. CTRL plus V, paste the contents of the clipboard. CTRL plus V. ஓகே. இப்போ நமக்கு அந்த லைனில் ஹோம் டேப்பில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படிங்கிறது கிளிப்போர்டு குரூப் பாக்ஸ்ன்னு சொல்லுது. ஏன்னா கிளிப்போர்டுங்கிறது ஒரு இது, அதில் அந்த குரூப்பில் ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறது சொல்லிடுச்சு. இதில் நீங்கள் நெக்ஸ்ட் வரைக்கும் டேப்பும் கொடுக்கலாம், ரைட் ஆரும் கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் பெட்டர் டேப் கொடுத்து பார்த்தாலே நல்லது. டேப் கொடுத்து பார்ப்போம். ஏன்னா வந்து இதுக்கு மேலே டவுன் ஆரோ கொடுத்தா என்ன ஆகுதுன்னா போகாது. Office clipboard, button sub menu. போகாது. Font grouping, font. Clipboard grouping, office. Font grouping, font combo. அடுத்த ஃபாண்ட்டுக்கு போயிடுச்சு. Font size, combo box, grow font button, ink shrink font, clear format, bold button, italic button, underline grouping, underline. சரி. இப்போ இதில் வந்து இருக்கக்கூடிய மெனு எல்லாமே நீங்கள் என்ன பண்ண முடியும், டேப் கொடுத்து தான் பார்க்க முடியும். ஆனால் என்னென்ன இருக்குன்னு நீங்கள் இதில் ஒரு 25 மெனு இருக்குன்னா 25க்குமே டேப் கொடுத்து தான் பார்க்க முடியும். இல்லை நீங்கள் ஷார்ட்கட்டு மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஷார்ட்கட் கொடுத்து டக்குன்னு போகலாம். ஓகேவா? ஆனால் வந்து இது இல்லாமல் ஜாஸில் வந்து என்னென்னா வெர்ச்சுவல் வெபாசிட்டி ரிப்பன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எப்பயும் போல் பழைய மாதிரியே உங்களுக்கு ஃபைல் மெனுவில் எப்படி டவுன் ஆரோ கொடுத்தா கீழே வரும், அதே மாதிரி சப் மெனு அப்படின்னா ரைட் ஆரோ கொடுத்தா வரும். இந்த மாதிரி நம்ம எல்லாமே நம்ம பார்க்கலாம். சரியா? இப்போ NVDAல நம்ம பார்த்துட்டோம், எல்லா மெனுவும் பார்த்தோம். ஒரு டவுன் ஆரோ ஹோம் டேப்பில் கொடுத்தோம். அதில் வந்து கிளிப்போர்டு
குரூப் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுது. டேப் கொடுத்தோம்னா அதில் என்னென்ன மெனு இருக்கோ அதே மாதிரி அடுத்தடுத்த குரூப் பாக்ஸ் அப்படியே போயிட்டே இருக்கும், நிறைய பார்க்கலாம். ஆனால் அதே நேரத்தில் வந்து இப்போ நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணிட்டு ஜாஸ் ஆன் பண்ணுறேன், கவனிங்க. Desktop J JAWS JAWS for Windows is ready. Meeting controls. Slower. Alt tab. Zoom. Alt tab. Document 2 Microsoft Word. Document 2 Microsoft Word. Print edit. ஓகே, இதில் பிரிண்ட் வியூ எடிட்னு சொல்லிச்சு. இதில் வந்து இந்த ரிப்பன் எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டோம்னா ஒன்றும் இல்லை. இதுலேயுமே நம்ம ஆல்ட் கொடுத்தோம்னா என்ன சொல்லுதுன்னு கவனிங்க. நான் வந்து ஆல்ரெடி ரிப்பன் வெபாசிட்டி அப்படிங்கிறத ஆன் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஆப்ஷன் நீங்கள் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, ஜாஸ் செட்டிங்கில் போனீங்கன்னா ஒரு நிமிஷம் அதையும் காமிச்சிடும். ஜாஸ் செட்டிங் இன்செர்ட் ஜே கொடுக்குறேன். JAWS context menu option. JAWS context menu போய் help sub menu போங்க. X about help sub menu H. help sub menuல training T. startup wizard அப்படினு இருக்கும். Check for update startup wizard ... Z. இருக்கு இல்லையா, இதுல ஒரு enter கொடுங்க. Enter leaving menus JAWS startup wizard dialog speech settings. இதுல நமக்கு ஃபர்ஸ்ட் எவ்வளவு ஸ்பீட் வேணும் அந்த மாதிரி எல்லாமே கேட்கும். ஓகேங்களா, இல்ல நம்ம ஒண்ணும் தேவையில்லை, என்டர் மட்டும் கொடுங்க. Run JAWS settings if you select start JAWS at the logon screen checkbox not. இதுல வந்து நெக்ஸ்ட் லாக்-ஆன் டீடைல்ஸ் போறாமே கேட்கும், இது தேவையில்லை Use நமக்கு. virtual ribbon menus checkbox checked to clear. அடுத்த ஆப்ஷன்ல தான் கேட்கும், மூணாவது பேஜ்ல தான் உங்களுக்கு Use virtual ribbon menus checkbox checked to clear check யூஸ் mark. virtual ribbon செக்பாக்ஸ் செக்ன்னு இருக்கு. இதுல நாட் செக் பண்ணீங்கன்னா வராது, செக் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு அந்த ரிப்பன் மெனுவை அக்சஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா, அதுக்காக தான் அந்த ஆப்ஷனே ஜாஸ்ல. Galaxy M30 has left them alert. அதுக்கு நம்ம ரிப்பன்ல எப்படி அக்சஸ் பண்றது அப்படிங்கிறதுக்கு தான் அந்த ஆப்ஷனே கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஜாஸ் 13க்கு அப்புறம் அந்த ஆப்ஷன்லாம் வந்துருச்சு. ஓகேவா, இப்போ நான் அந்த ஜாஸ் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். Escape. Document 2 ஓகே, இப்போ நான் ஆல்ட் கொடுக்குறேன். Virtual ribbons. Home tab. To move through the controls on this ribbon, use tab or shift tab or use the arrow keys. ஓகே, இதுல வந்து நம்ம ஆன் பண்ணும்போதே சொல்லுச்சு வெர்ச்சுவல் ரிப்பன் ஹோம் டேப் அப்படின்னு கண்டிப்பா சொல்லணும். அப்படி சொன்னா தான் அது ஆக்டிவேட்ல இருக்குன்னு அர்த்தம். இப்போ ரைட்டரை கொடுத்து ஓனா பார்ப்போம். இதுலயும் அதே மாதிரி Insert tab to move through the control. Page layout tab to move. References tab. Mailings tab. Review tab. View tab. Leaving menus. Microsoft Office button. Virtual ribbons. Home tab to move through. இப்போ நான் ஹோம் டேப்க்கே மறுபடியும் வந்துட்டேன். கண்ட்ரோல் கொடுத்து நிறுத்திட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த ஹோம் டேப்ல இருந்து டவுன் ஆரோ கொடுக்குறேன். பாப்போம் டவுன் ஆரோ கொடுத்தா என்ன வருதுன்னு கவனிங்க. Lower ribbon. Clipboard sub menu to move through the controls on this ribbon. Use tab. கிளிப்போர்ட் சப் மெனுன்னு சொல்லுது. ஓகேவா, கரெக்டா வந்து கிளிப்போர்டு குரூப் பாக்ஸ் அங்க சொல்லுச்சு இல்லையா, அதே மாதிரி கிளிப்போர்டு சப் மெனுன்னு சொல்லுது. நான் சப் மெனுல ரைட் ஆரோ கொடுத்தா ஒரு ஆப்ஷன் வரும், ஆனா நான் பண்ணல, டவுன் ஆரோ பண்ணி பார்க்கறேன். Font sub menu to move through the ஃபாண்ட் சப் மெனு சொல்லிச்சா, இது ஃபாண்ட் குரூப் பாக்ஸ். இதுக்குள்ள போனா ஃபாண்ட் சம்பந்தப்பட்ட எல்லாமே இருக்கும். Paragraph sub menu to பேராகிராஃப் சப் மெனு, இதுல ரைட் ஆரோ கொடுத்தோம்னா அதோட சம்பந்தப்பட்டது இருக்கும். Style sub menu to move. ஸ்டைல் சப் மெனு. Editing sub menu to எடிட்டிங் சப் மெனு. Clipboard sub menu to move. கிளிப்போர்ட் சப் மெனு. ஈஸியா நீங்க ஒவ்வொரு குரூப்புமே டவுன் ஆரோ பண்ணி பார்த்துடலாம். இப்போ இந்த கிளிப்போர்ட்ல நான் பார்க்கணுமா, ரைட் ஆரோ கொடுத்தீங்கன்னா Paste split button. Press enter or space bar. பேஸ்ட் ஸ்ப்ளிட் பட்டன், இதுல டவுன் ஆரோ பண்ணுவோம். Cut button unavailable. கட் பட்டன். Copy button. காப்பி. Format painter. Office clipboard. ஆபீஸ் கிளிப்போர்ட். Paste split button. Press cut button on. ஓகே, இதுல அப்படியே ரொட்டேஷன் ஆயிட்டே இருக்கு. எனக்கு இது தேவையில்லையா, லெஃப்ட் ஆரோ கொடுப்போம். Clipboard sub menu. ரைட் ஆரோ டவுன் ஆரோ பண்ணுவோம். Font sub menu to ஃபாண்ட்ல ரைட் ஆரோ கொடுப்போம். font : edit combo. Calibri left parent. இதுல ஃபாண்ட் சம்பந்தப்பட்ட எல்லாமே. Font size grow, font shrink, clear form, bold but italic, underlines, strike through, subscript, superscript, change case button, font color, split button, text highlight colors, font ... font sub menu, paragraph sub menu. இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்க ஈஸியா ரிப்பனை அக்சஸ் பண்ணி பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த மெனு இருக்கு அப்படிங்கிறது பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு தெரியும். அதனாலதான் வந்து ஒரு சில விஷயம் ஜாஸ்ல பார்த்தோம்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் அப்படிங்கிற சொல்றது. மற்றபடி NVIDIA நம்ம தப்பு சொல்லக்கூடாது, ஏன்னா அதுலயுமே நம்ம எளிமையா பண்ண முடியும். இதுல மெனு பார் ரிப்பனை பொறுத்தளவு நம்ம ஜாஸ்ல
நிறைய விஷயங்கள் அக்சஸ் பண்ணி பார்க்க முடியும். ஓகேவா? Styles submenu. ஸ்டைல்ஸ்ல போனாலுமே Paragraph marker normal list quick styles change styles but styles dot dot paragraph mark style paragraph submenu bullets split but numbering split button multi-level list button decrease indent button increase indent sort dot 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 but align left button center button align right button justify line spacing show all button bottom borders. ஓகே, இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம பார்க்க முடியும். ஓகேவா? இதுதான் வந்து நம்ம ரிப்பன் அக்சஸ் பண்றதுல ரெண்டு விஷயம், NVDA அண்ட் JAWS. இந்த ரெண்டுத்துலயுமே நம்ம பண்ண முடியும். இப்போ நான் JAWS க்ளோஸ் பண்ணிடுறேன். Unloading JAWS. Leave space. Mute. Currently unmuted. Taskbar. Meeting control. Zoom mic. Document 2. Microsoft document. Select line feed. ஓகே, இது வரைக்கும் நம்ம ரிப்பன்ல எளிமைதான், நீங்க ஈஸியா அக்சஸ் பண்ணி பார்க்க முடியும். ஓகேவா? மற்றபடி வந்து ரிப்பனை பொறுத்தளவு அவ்வளோதான். டேபிளில் வந்து மேக்ஸிமம் பேசிக்கான விஷயங்கள் பண்ணிட்டோம். இதுலேயே வந்து நம்ம டேபிள்லேயுமே நம்ம செலக்ட் பண்ணுறது எல்லாமே, கலர் கொடுக்குறதாகட்டும், டிசைன் பண்ணுறது எல்லாமே பழையபடி தான். என்ன ஃபாண்ட்டில் போய் நீங்கள் கலர் கொடுக்குறதாகட்டும் எந்த விஷயங்கள் வேணாலும் பண்ண முடியும். இதுலேயே வந்து டேபிளில் செலக்ட் பண்ணி பார்டர் கொடுக்கறது நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம ஈஸியாக பண்ணி பார்க்கலாம். சரி, அது வந்து நீங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, அந்த ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் இதை பற்றி நம்ம மெயினாக தெரிஞ்சுக்கணும். அது நம்ம தெரிஞ்சால் தான் நம்ம இது பண்ண முடியும். இப்போ அந்த ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத மெயினாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம அது எப்படி நம்ம இந்த வேர்ட் டாக்குமெண்ட்டில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் அப்படின்னா, ஹெட்டர்னா என்னது, தலைன்னு சொல்லுவோம், ஃபூட்டர்னா கீழேன்னு சொல்லுவோம். இதான் வந்து மெயினாக வந்து ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டோம்னா, ஹெட்டர் அண்ட் ஃபூட்டருங்கிறது நம்ம ஒரு பெரிய டாக்குமெண்ட் வச்சுருக்கோம், ஒரு 50 பேஜ் 100 பேஜ் வச்சுருக்கோம். இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் ஃபுல்லாக டைப் பண்ணிட்டீங்க. இந்த டாக்குமெண்ட்டை டைப் பண்ணி பிரிண்ட் எடுக்க போது கொடுக்குறீங்க. பிரிண்ட் எடுத்து கொடுப்பாங்க இல்லையா, அந்த பிரிண்ட் எடுத்து கொடுக்கும் போது உங்களுக்கு இந்த எல்லா பேஜ்லேயுமே வந்து என்ன பண்ணணும், எனக்கு வந்து ஒரு ஹெட்டிங், குறிப்பிட்ட ஹெட்டிங். இப்போ நான் வந்து ஐஏபியில் வந்து ஒரு டாக்குமெண்ட்டை டைப் பண்ணிட்டேன். எனக்கு மேலே இந்தியன் அசோசியேஷன் ஃபார் தி பிளைண்ட் சுந்தரராஜம்பட்டி மதுரை அப்படின்னு சொல்லி வரணும். அதே மாதிரி கீழே வந்து பேஜ் நம்பர் வரணும், கீழே வந்து பேஜ் நம்பர் வரணும், பேஜ் நம்பர், ஒரு சில விஷயம் கண்டினியூ, ஏதோ ஒரு விஷயம் வரணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரணும் அப்படின்னா நான் எல்லா பேஜ்லையும் உட்காந்து நான் டைப் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்படி டைப் பண்ணாத போது நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் அப்படிங்கிற விஷயத்த நம்ம அப்ளை பண்ணி அதில் போய் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஹெட்டர் அப்படிங்கிறத அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹெட்டரில் என்ன கொடுத்தீங்களோ அதே தான் எல்லா பேஜுக்கும் வரும். ஃபூட்டரில் என்ன கொடுக்குறீங்களோ அதே தான் எல்லா பேஜுக்கும் வரும். சரியா? இந்த மாதிரி நம்ம ஈஸியாக கொடுத்துக்கலாம். சரிங்களா? இதுதான் வந்து நம்ம ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம எப்படி இப்போ அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ நான் இது எங்கே அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டோம்னா, நேற்று இந்த ஒரு 7 பேஜில் ஸ்டோரி கிரியேட் பண்ணோம் இல்லையா, அந்த டாக்குமெண்ட்டில் நான் இப்போ அப்ளை பண்ணி காமிக்க போகிறேன். அது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எளிமையாக அந்த ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் அப்படிங்கிறது அப்ளை பண்ணலாம். அதுலேயே நம்ம அட்வான்ஸாக இருக்குது. இப்போ எப்படி நம்ம ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணும்போது நிறைய விஷயத்தில் போனால் டெம்ப்ளேட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, டெம்ப்ளேட்னா ஆல்ரெடி ஏற்கனவே உருவாக்கி வச்சுருப்பாங்க இல்லையா, அதை மாதிரியே கிரியேட் பண்ணுற மாதிரி ஏதாவது டெம்ப்ளேட்டு கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது இல்லாமல் பிளாங்காகவும் நம்ம இருக்கும், அது நம்ம எடுத்து பண்ணலாம். சரியா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அந்த டாக்குமெண்ட்டை நான் இப்போ எடுத்து வைக்கிறேன், பார்ப்போம். Document 2 Microsoft Word. Document 2. Zoom icon 3 of meet desk and JAWS Android run dial D desktop local disk DP practice documents for MS Word class 16 of English collection of Microsoft Office Word dialog. The command cannot be performed because it might no but cancel but no but practice documents for MS Word class items view list collection English stories docs 2 of 4 collection of type edit Microsoft Office Word doc collection of stories docs Microsoft Word document edit multi-line heading level 1 page 1 section 1 line 1 collection of English stories. ஓகே, இந்த டாக்குமெண்ட் ஆன் பண்ணிட்டேன். இதில் எத்தனை பேஜ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. கண்ட்ரோல் எண்டு கொடுக்குறேன். Page 8 line 14 blank. பேஜ் 8 வரைக்கும் இருக்கு. சரிங்களா?
இப்போ நான் என்ன பண்ண போறேன், கண்ட்ரோல் கோம் கொடுக்குறேன். Heading level 1, page 1, line 1, collection of English stories. ஓகே, இதுல வந்து நான் என்ன பண்ண போறேன், Speak command keys on. இந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட் இருக்கு இல்லையா, இதை மட்டும் எனக்கு ஃபர்ஸ்ட் பேஜ்ல கொண்டு வந்துக்கிறேன். மீதி ஸ்டோரி எல்லாமே நெக்ஸ்ட் பேஜ்ல இருந்து கொண்டு போய்க்கலாம். ஓகேவா? Down arrow, line 4, link A, thirsty crow, NVDA plus space. Page 1, section 1, line 14, a thirsty crow, heading level 2. NVDA plus up arrow, line 13, out of link blank. Down arrow, heading level 2, line 14, a thirsty crow, down arrow, line 15, blank. Down arrow, line 16, it was a hot up arrow, heading level 2, line. The line NVDA settings, tab, emphasis tab, style tab, document in tab, editor revision tab, spelling errors tab, page tab, line num space, not check, collection of up arrow, blank, up arrow, the clever crow story 2, down arrow, blank. The heading table of contents, down arrow, blank, page 2 கொடுத்துக்கிறேன். CTRL plus enter, up down arrow, page 2, blank. ஓகே, இப்போ நம்ம down arrow, heading level 2, a thirst up arrow, up down arrow, heading level CTRL. இப்போ நம்ம இந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட் மட்டும் ஒரு பேஜ்ல கொண்டு வந்துட்டோம். மீதி எல்லா ஸ்டோரியும் நெக்ஸ்ட் பேஜ்ல இருந்து கொண்டு வந்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதுல ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் அப்படின்னு கொடுக்க போறேன். சரியா? ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் என்ன கொடுக்க போறேன்னா, நம்மளோட இதெல்லாம் கிரியேட் பண்ண ஒரு கம்பெனி இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் பிளைண்ட் எல்லாமே கொடுக்க போறேன். இது எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு கேட்போம். ஆல்ட் கொடுப்போம். Ribbon tabs, tab control, home tab selected alt H. ஓகே, அதுல ரைட் ஆரோ கொடுத்தோம்னா இன்சர்ட் வரும். Right arrow, insert tab selected alt N. டவுன் ஆரோ கொடுக்குறேன். Down arrow, insert tab, pages grouping. tab கொடுத்துட்டே வரேன். Restore a collection of stories. NVDA, Microsoft Word document edit multi. Ribbon right arrow, page layout, left arrow, insert down arrow, insert tab. Tab, blank page button, insert and tab, page break button, tab, tables grouping, table drop tab, illustration tab, clip art, tab, shapes drop tab, smart art tab, chart, tab, links grouping, tab, bookmark tab, cross reference tab, header and footer grouping, header drop down button, sub menu, edit the header. ஓகே, இப்போ ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் குரூப்ல ஹெட்டர் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா, இதுல நம்ம ஸ்பேஸ் கொடுப்போம். Space. Header list, built-in grouping, blank header. ஓகே, இப்போ நமக்கு blank அப்படின்னு சொல்லி ஒன்று வந்திருக்கு இல்லையா, இதான் வந்து நம்ம டெம்ப்ளேட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பிளாங்க்னு ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்கு. இது வந்து என்னன்னா பிளாங்கா ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குற மாதிரி பிளாங்க்னு இருக்கும். நம்ம இதில் வந்து ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் ரெண்டு இது இருக்கும், நம்ம கொடுப்போம். ஆனா இதுலயே வந்து நிறைய டெம்ப்ளேட் வச்சிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு டவுன் ஆரோ பண்ணி காமிக்கிறேன். Down arrow, blank, 3 columns, blank header set up for left, right and center alignment. ஓகே, இது ஒரு டெம்ப்ளேட். Down arrow, alphabet center, document title over double line border. இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம ஒரு சைட்டட் வச்சு பார்த்தா தான் தெரியும். பட் நம்ம வந்து blankல போய் நம்ம வேணுங்கிற ஃபார்மட் வச்சு கொடுக்கலாம். Down arrow, annual title and date with accent lines. ஓகே, இந்த மாதிரி நிறைய இருக்கு. நம்ம இப்போதைக்கு blankல போவோம். Up arrow, up arrow, blank, 3 columns, blank header set. Up arrow, blank header. blank header இருக்கு இல்லையா, இல்ல ஒரு என்டர் கொடுப்போம். Enter, Microsoft Word document edit multi-line selected type text. டைப் டெக்ஸ்ட் வந்துச்சா? இப்போ இது வந்து என்னன்னா ஹெட்டர் அப்படிங்கிறது தான் இது டைப் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுது. இல்லையா டவுன் ஆரோ பண்ணீங்கன்னா down arrow, primary header frame page 1 section 1. Down arrow, out of frame primary footer frame 1. ஃபூட்டர் வந்துச்சு. மேல போனா up arrow, out of frame primary header frame. Up arrow, edit type text. ஓகே, இப்போ நம்ம இந்த ஹெட்டர் அப்படிங்கிறதுல என்ன டைப் பண்ண போறோம் அப்படின்னா நான் டைப் பண்றேன். INDIANDASSOCA back IATION O4 the BLINK back D. Enter, up arrow, edit type text Indian Association for the Blind, down arrow, blank. SUNDARRAJANPATY space ARUMBANUR Arumbaner space POSE space. Enter. ALAGAR KOIK back LROAD road cost MADURI back AI I space dash space 62510 625,104. ஓகே, இப்போ நம்ம இதுல ஹெட்டர்ல டைப் பண்ணிட்டு இத நான் என்ன ஸ்டைல் வேணா பண்ணிக்கலாம். எப்படி வேர்ட் டாக்குமெண்ட்ல பண்றீங்களோ அதே மாதிரி CTRL plus home edit type text Indian. நான் வந்து எல்லாமே செலக்ட் பண்ணி
CTRL. சென்டர்ல கொடுத்துக்கிறேன். CTRL plus E. Centered. Center. Home. Out of edit. Home. Shift plus N. Type text Indian Association for the Blind selected. இதுலயே வந்து நான் போல்ட் கொடுத்துக்கிறேன். CTRL plus B. Bold. சென்டர் பிரஸ் பண்ணிக்கிறேன். CTRL plus 13 point font. CTRL plus 14 point font. Okay. Down arrow. Page 1 section 1. Home. Spelling error. S. Shift plus down arrow. Sundara Janpati Arumbanar post selected. Shift plus down arrow. Alagar Coil Road. Madurai -625,001. இதையுமே போல்ட் பண்ணிக்கிறேன். CTRL plus B. Bold on. ஓகே. இப்போ இதான் வந்து ஹெட்டர்ல நம்ம டைப் பண்ணிட்டோம். சரியா? அடுத்தது எனக்கு ஃபூட்டர்ல வரும். டவுன் ஆரோ பண்ணனும்னா ஃபூட்டருக்கு வந்துரும். Down arrow. Out of frame. Primary footer frame 1. ஃபூட்டர் frame 1 வந்துருச்சா? இப்போ எனக்கு ஹெட்டர் அப்படிங்கிற விஷயத்துல ஒன்னு டைப் பண்ணிட்டேன். ஆனா இது வந்து என்னன்னா இதே தான் எல்லா பேஜுக்குமே இந்த ஹெட்டர் தான் வரும். சரியா? இதே டாக்குமெண்ட் இதே கண்டென்ட் எல்லா பேஜ்லயுமே பிரிண்ட் ஆயிட்டு தான் நீங்க இங்க இருக்கிற வேர்ட் டாக்குமெண்ட்ல இருக்கிற கண்டென்ட் டைப் ஆகும். ஃபூட்டர்ல எனக்கு ஒண்ணுமே தேவையில்லை. வெறும் பேஜ் நம்பர் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னா நீங்க பேஜ் நம்பர் நீங்க அடிக்க முடியாது. நீங்க ஆல்ட் கொடுத்து என்ன பண்ணணும்? பேஜ் நம்பர் இன்சர்ட் பண்ணணும். பேஜ் நம்பர் இன்சர்ட் பண்ணணும். ஆல்ட் கொடுக்குறேன். Ribbon tabs, tab control, header and footer tools grouping, design tab selected alt Y, down tab, footer drop down but tab, page number drop down button sub menu insert page. Page number drop down sub menu. Space, top of page sub menu down arrow, bottom of page sub menu alt JH NU down arrow, page margin sub menu alt JA down arrow, current position sub menu alt JH NU C. Current position. Down arrow, format page numbers, change the format of up arrow, current position sub menu alt, right current position list, simple grouping, plain number down arrow, page X grouping, accent bar down arrow, accent bar 2 number with page label and accent bar. இல்ல உங்களுக்கு என்ன மாதிரி font வேணுமோ வச்சு ஒரு enter collection of stories docs Microsoft Word document edit NVDA plus tab Microsoft Word document edit focused multi-line page 11. ஓகே. இந்த மாதிரி நம்ம வேணுங்கிற ஃபாண்ட் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர்ல நிறைய கொடுத்துட்டோம் இல்லையா? கொடுத்துட்டு இதுல வந்து ஒண்ணும் இல்ல. Up arrow out of frame primary header frame. Up arrow spelling error later coil. எல்லாமே இருக்கு. இப்போ இதுல கீழ பேஜ் நம்பர் இருக்கு. இதுல எஸ்கேப் கொடுத்துருவோம். Escape. எஸ்கேப் கொடுத்தா போய்டும். Down arrow out of frame blank. Escape. Down arrow link a thirsty crow. இப்போ நமக்கு டாக்குமெண்ட்க்கு வந்தாச்சு. CTRL plus home. ஆனா இந்த ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் தெரியுமா அப்படினா தெரியாது. சரியா? இப்போ இதுல வந்து ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் தெரியுமானா கண்டிப்பா தெரியாது. இப்போ நீங்க இதுல எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டோம்னா நம்ம பிரிண்ட் எடுக்கறோம் இல்லையா? பிரிண்ட் எடுத்தா மட்டும் தான் நமக்கு தெரியும். சரியா? அதனால எப்படி பிரிண்ட் எடுக்கறீங்க? அப்ப பிரிண்ட் எடுக்கும்போது பிரிண்ட் ப்ரிவியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுல போனா காமிக்கும். வேணா சைட்டட் பாத்துக்கலாம். நமக்கு அது படிக்குமானா படிக்காது. இல்ல நீங்க ஈஸியா வந்து மறுபடியும் வேணா ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர்ல போய் எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல போய் நம்ம பாத்துக்கலாம். இதுலயே வந்து என்னென்ன ஆப்ஷன் இருக்கும் அப்படினா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. Ribbon tabs tab control home tab selected right arrow insert tab selected alt N down arrow insert tab. இந்த ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் எனக்கு வேற மாதிரி நான் எடிட் பண்ணனும் அப்படின்னு நினைச்சாலுமே நீங்க நம்ம என்ன பண்ண போறோம்? அதே இதுல போறேன். Blank tab, page tab, table tab, illust tab, clip art tab, shapes tab, smart art tab, chart tab, links tab, bookmark tab, crossref tab, header and footer grouping, space, header list, built-in grouping, blank page வருது. shift tab கொடுப்போம். Shift plus tab, save selection, shift plus tab, remove header alt, shift plus tab, edit header alt N. இதுல வேணா எடிட் பண்ணிக்கலாம். எனக்கு ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் தேவையில்லை அப்படினா tab, remove header alt N H R. ரிமூவ் பண்ணிக்கலாம். Shift plus tab, edit header alt N H. எடிட் பண்ண போறேன். Space, collection of stories docs Microsoft Word. இப்போ நிக்குது. Up arrow, edit type text Indian Association for the Blind. Down arrow, spelling error Sundara. Down arrow, spelling error Lager Coil. Down arrow, blank. Down arrow, out of frame primary footer frame page 11. இந்த மாதிரி நம்ம வேணுங்கிறது பண்ணிக்கலாம். ஓகேவா? இது நம்ம ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர்ல இருக்கும். நீங்க பிரிண்ட் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இது பண்ணிக்கலாம். சரியா? இதே நேரத்துல நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு விஷயம், நான் ஃபர்ஸ்ட் டேபிள் ஆஃப் கண்டென்ட் டைப் பண்ணிருக்கேன் இல்லையா? எனக்கு ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் எனக்கு இந்த ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் வரக்கூடாது அப்படினாலும் இங்க ஆப்ஷன் இருக்கு. மேல ஆல்ட் கொடுத்தீங்கன்னா Ribbon tabs tab control header and footer tools grouping design tab selected alt down arrow design tab. இதுல இத வச்சா நம்ம tab. ஏனா நம்ம நிறைய டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுவோம். அதுல வந்து நமக்கு ஒரு 50 பேஜ் இருக்கும். ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஒரு டைட்டில் மாதிரி போட்டுருப்போம். அந்த டைட்டிலுக்கு நமக்கு கண்டிப்பா
ஹெடர் அண்ட் ஃபுட்டர் தேவை இருக்காது. அடுத்து வர டாக்குமெண்ட்டுக்கு பூரா தேவை இருக்கும். அப்போ நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் பேஜை வந்து விட்டுட்டு பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலுமே டேப் கொடுத்தீங்கன்னா tab page number drop down but tab insert grouping date and tab quick parts drop down tab picture button insert tab clip art button tab navigation grouping go to header but tab go to footer but tab previous section tab next section tab link to previous button on the tab options grouping different first page checkbox not checked specify a unique header and footer for the first page of the document press F1 for more help alt JHA. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க டிஃப்ரெண்ட் ஹெட்டர் ஃபார் ஃபர்ஸ்ட் பேஜ் செக் பாக்ஸ் நாட் செக் அப்படின்னு இருக்கு. இதில் நீங்கள் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேஜுக்கு இருக்காது. அப்படி வேணா நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக வேறு ஏதாவது பண்ணிக்கலாம், இல்லாட்டி பிளாங்காக வந்துடும். ஓகேவா? இதில் வந்து நம்ம நாட் செக்கில் இருக்குது. இப்போ நாட் செக்கில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இதே ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் எல்லா பேஜுக்கும் வரும். இதில் மட்டும் செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வராது. ஃபர்ஸ்ட் பேஜுக்கு மட்டும் நமக்கு நீங்கள் வேறு ஏதாவது கிரியேட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி வேணான்னா விட்டுறலாம். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். நெக்ஸ்ட் டேப் கொடுத்தீங்கன்னா tab different odd and even pages checkbox not checked specify that odd numbered pages should have a different header and footer from even numbered pages press F1 for more help alt JHV. இது வந்து ஆட் நம்பர் ஈவன் நம்பர் அப்படின்னா என்னன்னா, இப்போ நீங்க ஒரு 50 பேஜ் வச்சிருக்கீங்க, 1 நம்பர் 1 3 5 7 இந்த மாதிரி ஆட் நம்பர்னு சொல்லுவாங்க. இந்த நம்பருக்குலாம் எனக்கு வந்து இந்த மாதிரி ஹெட்டர் வேணும், ஈவன் நம்பர்னா 2 4 6 இதுக்கெல்லாம் ஒரு ஹெட்டர் வேணும் அப்படிங்கிறதும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி எனக்கு எதில் வேணும் எதில் வேணாம் அப்படின்னு நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணி நம்ம டாக்குமெண்ட்டை பிரிண்ட் எடுக்கும் போது நமக்கு பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். சரியா? அது மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஓகேவா? இதுலேயே நிறைய விஷயங்கள் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர்லேயே பல விஷயங்கள் இருக்குது. இதை நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு முழுமையாக பயன்படும். ஓகேவா? ஏன்னா ஒரு பிரிண்ட் எடுக்க போகிறோம் ஒரு 50 பேஜ் அப்படின்னா நம்ம ஒரு ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் அப்படிங்கறது நம்ம கண்டிப்பா அப்ளை பண்ணா நமக்கு ரொம்ப வசதியா இருக்கும். ஓகேவா? Tab show document text checkbox check show tab position grouping header position from top grouping photo. ஓகே, இத பேசிக்கா இதுதான். இனிமே நம்ம வேணுங்கிறது நம்ம இதுல நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா நமக்கு தெரியும். சரியா? ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் அப்படின்னா இதுதான் பேசிக்கான விஷயம். ஏன்னா ஒரு பெரிய ஒரு கம்பெனில இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் கண்டிப்பா அப்ளை பண்ணுவாங்க. அது தெரிஞ்சுக்கங்க. Escape Microsoft Word document edit multi-line primary footer frame page escape up arrow down arrow blank down arrow table of contents CTRL plus home down arrow blank down arrow table. இப்போ அந்த பிரிண்ட் ப்ரிவியூல வேணா போய் பாப்போம், இருக்கான்னு பாப்போம். நம்ம ஏனா பாக்குற அப்படி எல்லாம் ribbon tab left arrow office button drop down button down new alt down arrow open CT down arrow save seat down arrow save as group down arrow print grouping print split buttons preview and print the doc down arrow up arrow print select the printer number down arrow quick print send the down arrow print preview and make a collection of stories.docs preview Microsoft Word collection of stories.docs preview Microsoft Word tab 3.81 centimeters table of backspace up arrow blank down arrow table of contents down arrow link a thirsty crow. இது வசந்த் சொல்லுங்க சார். இது பிரிண்ட் ப்ரிவியூ தெரியுதா? தெரியுது சார். மேல அந்த நீங்க ஆட் பண்ணது இருக்கு. ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் இருக்கா? பேஜ் நம்பர் கீழ இருக்கா? பேஜ் நம்பர் இருக்கு. பேஜ் நம்பர் என்ன போட்டுருக்கு? 1 போட்டுருக்கா? பேஜ் நம்பர் 1. சரி ஓகே. Down arrow the clever crow down arrow the greedy dog down arrow blank down arrow it was a alt down CTRL plus page down heading level 2 a greedy mouse up arrow blank up arrow moral where there is a will there is a way up arrow. இந்த மாதிரி பேஜ் ப்ரிவியூல போய் நீங்க என்ன பண்ணிக்கலாம், பிரிண்ட் ப்ரிவியூல போய் பாத்துக்கலாம். ஓகேவா? ஏன்னா நமக்கு அந்த ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். ஓகேவா? NVDA plus F12 12:18 p.m. இது பேசிக்கான விஷயம். சரிங்களா? இதுல ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் ஏதாவது டவுட் கேட்கறதா யாராவது கேளுங்க. இல்ல யாருக்கா ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. இல்ல ஏதாவது தெளிவுபடுத்தணும் சம்சுதீன் சார். சரி. ஹலோ சார். சொல்லுங்க சம்சுதீன் ஜி. சார் இப்ப ஃபர்ஸ்ட் அந்த ஹெடர் பண்ணும்போது வந்து இந்த உங்க சவுண்ட் ரொம்ப உள்ள இருக்கு சம்சுதீன் ஜி. ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க. இப்ப கேக்கும்னு நினைக்கிறேன் சார். ஆடிபிளா இருக்கா? ஹலோ. இப்ப கேக்கு. சொல்லுங்க.
இல்ல அதாவது ஃபர்ஸ்ட் இந்த ஹெடர் வந்து நீங்க டைப் பண்ணி ஐஏபி அட்ரஸ் கொடுத்துருந்தீங்கல்ல அந்த இடத்துல வந்து அது என்னது பிரைமரி ஃப்ரேம் அப்படின்னு வருதுல அது பிரைமரி அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேட்டகரியா சார் அது அப்படி எதுவும் லெவல் எதுவும் பிரிக்கிறீங்களா பிரிக்குமா லெவல்லாம் பிரிக்கலாம் அந்த ஹெட்டருங்கிறது ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கும் டவுன் ஆரோ கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு 4 லைன் தான் அந்த ஹெட்டருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா அதுல வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறது பிரைமரி ஹெட்டர் அப்படின்னு இருக்கும் அது கீழே வந்து சின்ன சப் ஹெட்டிங் மாதிரி இருக்கும் அது கீழே வந்தீங்கன்னா ஃபூட்டர் இருக்கு இல்லையா ஃபூட்டர்ல பிரைமரி ஃபூட்டர் அடுத்தது கீழே அப்படியே 3 லைன் இருக்கும் இதுல ஒரு 4 லைன் கொடுத்துருப்பாங்க அது ஃபர்ஸ்ட் லைன் தேர்ட் ஃபோர்த் லைன் ஒரு நோட் டவுன் ஆரோ கொடுத்தீங்கன்னா ஃபூட்டருக்கு வந்துடும் இவ்வளவுதான் அப்ப அந்த உள்ள கண்டென்ட் அப்புறம் எப்படி சார் படிக்கிறது அதான் நம்ம ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர்ல போய் எடிட்ல போய் நீங்க பாத்துக்க வேண்டியதுதான் சரி அது பிரிண்ட் பண்ணா வந்து அது வியூ ஆகுறதுக்கு அதான் பிரிண்ட் பண்ணா எல்லா பேஜ்லயும் நமக்கு வர்றதுக்கு தான் அந்த ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் அப்படிங்கிற இதே இருக்கு மெயினா இப்ப பேஜ் நம்பர் வந்து நம்ம ஒரு 50 பேஜ்னா பேஜ் நம்பர் உட்காந்து ஒவ்வொன்றா போட்டுட்டு இருக்க முடியாது இல்லையா ஆமா ஆமா இப்ப அதுல வந்து நீங்க இப்ப பேஜ் நம்பர் எல்லாத்துக்கும் நீங்க கண்டினியூன்னு ஒரு சென்டென்ஸ் போடணும் இந்த மாதிரி விஷயமா இருக்கும்போது வந்தீங்கன்னா ஒவ்வொரு பேஜுக்கும் உட்காந்து நீங்க போட்டுட்டு இருக்க முடியாது இப்ப நீங்க ஃபூட்டர்ல போய் பேஜ் நம்பர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பேஜ் கன்வெர்ட் ஆகி எல்லா பேஜுக்கும் வந்துடும் அதே மாதிரி நீங்க கண்டினியூ அப்படிங்கிற ஒரு இது மட்டும் கொடுத்தீங்கன்னா கண்டினியூ ஆட்டோமேட்டிக்கா போட்டுக்கிட்டே இருக்கும் கண்டினியூ சரி ஓகே இப்போ அந்த பிரிண்ட் ப்ரிவியூ வந்து அதுல நிக்குது ஆனா நீங்க சொன்ன மாதிரி அந்த நீங்க போட்ட அந்த மேல இருக்க ஐஏபி அட்ரஸ் இது எல்லாமே காட்டுது இப்போ இதுல இருந்து வெளியில போறனா எப்படி சார் நம்ம பண்றது எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா போய்டும் எஸ்கேப் கொடுத்தா போயிருமா அந்த போயிருச்சு ஓகே சார் ஓகே ஓகே थैंक यू சார் வேற யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணல சரி பாப்போம் ஓகே அருண் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு சார் ஸ்பீச் மோட் ஆஃப் சார் சொல்லுங்க அருண் இப்ப டோட்டலா எல்லாத்துக்கும் ஒரே ஹெட்டிங் கொடுத்துரும் சார் இப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று நம்ம செப்பரேட்டா டைப் பண்ண முடியாது ஏன்னா வந்து ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர்ங்கிற கான்செப்டே வந்து நமக்கு எல்லா பேஜுக்கும் ஒரே ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் கொடுக்கறதுக்கு தான் ஹெட்டிங் ஏதாவது கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த ஹெட்டர் அண்ட் ஃபூட்டரே இருக்கு ஓகே நீங்க ஒவ்வொரு பேஜுக்கு வேணா நீங்க ஒவ்வொரு பேஜுக்கு டைப் பண்ணணும் அது கஷ்டம் இல்ல அது ஓகே நீங்க வேணா இது பண்ணிக்கலாம் சரியா அப்ப ஃபுட்டர்ல வந்து இப்ப நம்பர் போறோம்ல சார் ஒவ்வொரு பேஜுக்கு ஒவ்வொரு நம்பர் வரும்ல சார் ஆட்டோமேட்டிக்கா அந்தந்த பேஜுக்கு அந்தந்த நம்பர் பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது அதுவாவே வந்துடும் அதுல ஃபார்முலா எழுதுற மாதிரியே செட் பண்ணிருக்க டிஃபால்ட்டா அட்டாச் ஆயிடும் நீங்க 10 பேஜ் எடுத்தாலும் பேஜ் 1க்கு பேஜ் 1 வரும் பேஜ் 2க்கு பேஜ் 2 வரும் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா அந்த மாதிரி வந்துடும் ஓகே थैंक यू சார் ஓகே வேற யாராவது கேக்குறாங்களா இல்ல சார் யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணல ஓகே சரி ரைட் ஓகே ஹலோ சார் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் நீங்க அந்த ஹெடர் அண்ட் ஃபுட்டர் வந்து போடுறதுக்கு முன்னாடி ஒன்னு செலக்ட் பண்ணீங்கல்ல நீங்க வந்து டேபிள் ஆஃப் கண்டென்ட் வந்து போட்டுருந்தீங்கல்ல அப்பவே அத வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஏதோ கொண்டு வரணும்னு ஏதோ செலக்ட் பண்ணீங்களா அப்ப எனக்கு சரியா அது ஆடிபிளா இல்ல அத புரியவே இல்ல ஒண்ணு இல்ல நான் என்ன பண்ணேன்னா இப்ப நம்ம ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ண போறோம்னா நமக்கு எது ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கணும் எது செகண்ட் பேஜ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணனும் முடிவு பண்ணுமா இல்லையா இப்ப நான் ஒரு புக் பிரிண்ட் அவுட் எடுக்க போறேன் ஒரு பேஜ்ல டேபிள் ஆஃப் கண்டென்ட் இருந்தா தான் நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஸ்டோரி ஸ்டார்ட் பண்றது செகண்ட் பேஜ்ல இருந்தா தான் நல்லா இருக்கும் இல்லையா ஆமா அதுக்காக தான் அந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட் வந்து இருக்கிறதே 15 லைன் தான் அது நிக்குது ஆனா நமக்கு 25 லைனுக்கு மேல டாக்குமெண்ட் அங்க இருக்கு இல்லையா அதனால அந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட் மட்டும் ஃபர்ஸ்ட் பேஜா கிரியேட் பண்ணிட்டேன் அப்படிங்களா அப்ப அதுல நடுவுல பேஜ் பிரேக் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா அது ஃபர்ஸ்ட் பேஜ்ல பிரிண்ட் அவுட் ஆயிடும் மீதியில ஸ்டோரி பூராமே செகண்ட் பேஜ்ல ஸ்டார்ட் ஆயிடும் ஓகே சார் ஓகே அதுதான் டவுட் அது சரியா ஆடிபிளா இல்லையா அப்ப சரி ஓகே ஓகே சார் थैंक यू Speech mode talk NVD இது யாரு ஹேண்ட் ரைஸ் பண்ணல சார் ஓகே நம்ம அடுத்து என்ன இருக்குன்னு பாப்போம் desktop down home average 1 of 50 run d and local disk d items view list p practice documents for MS Word class 16 of enter items m enter Microsoft Word syllabus for NVDA plus space day 2 page 2 down arrow black diamond minus white x headers and footer down arrow black diamond minus white x inserting page number down arrow blank okay
Up arrow, black diamond minus white x headers and footers. Up arrow, black diamond minus white x how to do simple calculate. Down arrow, black diamond alt collection of stories. NVDA plus 4 collection of stories. Microsoft off no button space. Practice documents for MS Word class. Zoom window. Desktop. We can see Firefox. ஓகே. இப்போ இது வரைக்கும் பண்ணது எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தீங்களா எல்லாருமே? அது எனக்கு கொஞ்சம் இதாக எல்லாருமே யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். டெய்லி கொடுக்குறதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஏன்னா வந்து நம்ம ஒரு சில விஷயம் சொல்கிறோம், ஆனால் வந்து கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், சரிங்களா? அது கண்டிப்பாக நம்ம பண்ணணும். அது வேறு ஏதாவது டவுட்டு இல்லாட்டி வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஒரு கேளுங்க, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நம்ம ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணி சொல்லலாம். ஏன்னா நாளைக்கு வந்து வேறு கான்செப்ட் எடுக்கிறோம். இன்னைக்கு இந்த ஹெடர் அண்ட் ஃபுட்டரோட ஓகே போதும். வேற ஏதாவது விஷயங்கள் இது வரைக்கும் நடந்ததில் ஏதாவது செஞ்சு காமிக்கணும் அப்படின்னா சொல்லுங்க, இல்லை ஏதாவது ஒன்று கேட்கறதா கேட்கலாம், வேணா பண்ணுங்க. சார் இந்த சம்சுதீன் சார் சொல்லுங்க. மோகன் சார். சொல்லுங்க ஜி சார். சொல்லுங்க. இது இந்த நேத்து ஹைப்பர் லிங்க் பார்த்தோம்ல. ஆமா. அது வந்து என்னன்னா இதுல வர்ற மாதிரியே நானும் கண்டென்ட் வந்து அப்ளை பண்ணி போட்டு பார்த்தேன். மேல வந்து ஒரு 4 கண்டென்ட் போட்டு கீழே அதுக்கு ஃபேவரா கொஞ்சம் டைப் பண்ணி அப்ளை பண்ணி பார்த்தேன். ஹெட்டிங் கொடுத்து பார்த்தேன். ஆனா இப்ப என்னன்னா அது வந்து 2 ஹெட்டிங்கும் சேர்ந்து லிங்க் ஆகுது. ஒரு ஹெட்டிங் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு லிங்க் தானே வரணும். இப்ப வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து கண்டென்ட்ஸ் அப்படின்னு ஒரு டைட்டில் போட்டேன். அதுக்கு கீழே வந்து கலெக்ஷன் ஆஃப் ஆடியோ புக் அப்படின்னு போட்டிருந்தேன். இப்ப ரெண்டுமே ஒரே ஹெட்டிங்கா லிங்க் ஆயிருச்சு. நீங்க செலக்ட் பண்ணது கரெக்ட்டா செலக்ட் பண்ணீங்களா என்னன்னு தெரியலையே. அது கரெக்ட்டா செலக்ட் பண்ணீங்கன்னா கரெக்ட்டா இதாகும். இல்ல அதாவது அந்த கரெக்ட்டா இப்ப கலெக்ஷன் ஆஃப் ஆடியோ புக் அப்படின்ற ஒரு இதைத்தான் நான் பண்ணேன் சார். சரி. அந்த இதை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் கே கொடுத்து அதுக்கு ஃபேவரா தான் பண்ணேன். ஆனா என்னன்னா மேல உள்ள டைட்டிலும் இதாகுது, கண்டென்ட் அப்படின்ற டைட்டிலும் சேர்ந்து லிங்க் ஆயிடுச்சு. சரி ஓகே. இப்ப நான் டெக்ஸ்ட் டைப் பண்ணாமே எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு சொல்றேன். ஈஸியா நல்லா இருக்கும். சரியா? சரிங்க சார். மத்தபடி இந்த இது ரெண்டாவது ஒன்னு சொன்னீங்களா அது கரெக்ட்டா வந்துச்சு. ஓகே. சரி. இப்போ நான் அந்த பேஜ் நம்பர் மட்டும் சொல்றேன். ட்ரை பண்ணுங்க. டெக்ஸ்ட் டைப் பண்ணாமே எப்படி பண்றதுன்னு நான் சொல்றேன். சரியா? Program Manager. ஓகே சார் சொல்லுங்க. ஓகே. C5 run dialog type the D local disk D items P practice documents for MS Word class 6 item collection of unknown collection of stories docs Microsoft blank table of link a thirsty crow ஆல்ரெடி லிங்க் பண்ணி தான் இருக்கு. லிங்க் பண்ணிருக்கேன். நான் 3 ஸ்டோரி தான பண்ணிருக்கேன். 4வது ஸ்டோரி பண்ணேன். the boy and the apple out of link the cap seller. the cap seller இருக்கு இல்லையா? இந்த cap seller நான் அழிச்சிடுறேன். Space blank ன்னு இருக்கு. link the boy and out of link blank ன்னு இருக்கு. இந்த blankல வந்து எனக்கு cap seller அப்படிங்கற லிங்க் எனக்கு தேவை. cap seller இந்த இடத்துல நான் கண்ட்ரோல் கே கொடுக்கிறேன். கண்ட்ரோல் கே. insert hyperlink dialog link to address edit alt plus e blank. இதுல ஒண்ணும் பண்ண வேணாம். அதிலே ஷிஃப்ட் டாப் கொடுத்து புக்மார்க் போங்க. target bookmark button space கொடுங்க. select place and டாப் கொடுங்க. cancel button or select a place in this document. Preview level 0 top of the document cancel button or select top of the document one of headings expanded to heading இருக்கு இல்லையா? அதுல ரைட்டா level 1 collect level to greedy mouse to buoyant the cap seller 4 of 8 level 2. the cap seller இருக்கு இல்லையா? இதுல ஒரு என்டர் கொடுங்க. சரியா? ஒரு என்டர் கொடுத்துட்டு insert hyperlink dialog link to address edit இதுலயே அப்புறம் டாப் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா ஒரு நிமிஷம் எதுவும் பண்ண வேணாம். டாப் target frame button alt plus g address edit alt ok button. இந்த ஓகேல கொடுத்துற கூடாது. டாப் கொடுங்க. cancel button toolbar existing file or text to display edit alt plus t selected number the cap seller. டெக்ஸ்ட் டு டிஸ்ப்ளே இருக்கு இல்லையா? ஆமா சார். இந்த டெக்ஸ்ட் டு டிஸ்ப்ளேல நீங்க என்ன பண்ணீங்களா? தி கேப் செல்லர் டைப் பண்ணுங்க. space b c a p cap e l r கேப் செல்லர் டைப் பண்ணிட்டேன். ஓகேவா? என்ன டெக்ஸ்ட் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகணும் அப்படினு டைப் பண்ணிட்டு ஷிஃப்ட் டாப் கொடுத்து seller m cancel but okay collection of stories docs Microsoft Word Microsoft the cap seller. தி கேப் செல்லர் அப்படிங்கிற லிங்க் உருவாயிடுச்சு இங்க. சரியா? இப்படியே நீங்க பண்ணிக்கலாம். கரெக்ட்டா அந்த இடத்துல தான் அந்த ஹெட்டிங்ஸ் வந்து அங்க வருது. புரியல.
இல்ல இப்ப வந்து அங்க டெக்ஸ்ட் டு டிஸ்ப்ளே அந்த நேம்ல வந்து பேர் டைப் பண்ணியாச்சு. இப்ப ஹெட்டிங் ஃபார்மட் இங்க வந்துருமா இல்ல அது மேனுவலா அப்ளை பண்ணுமா சார்? ஹெட்டிங் கீழ அப்ளை பண்ணிருக்கணும். கீழ பண்ணீங்கன்னா அந்த ஹெட்டிங்க்கு லிங்க் கொடுத்துட்டு அப்புறம் அந்த கேப்ஸ்ல இங்க டைப் பண்ணா அந்த டெக்ஸ்ட் மட்டும் இங்க வந்துரும். நம்ம இப்ப அந்த லிங்க் லிஸ்ட்ல போனோம்னா Element Google for the cap seller 4 of 6 level 0. The cap sellerல என்டர் கொடுத்தோம்னா Collection of stories docs micros. Okay sir. Heading level 2 the cap seller. கீழ போயிடுச்சு. Once there was a cap rupees to sit on big tree. இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு சின்ன விஷயம். இப்போ நான் இங்க மேல இருக்கேன். Blank table of con. நான் வந்து இந்த browse மோடுக்கு மாத்தி தான் பண்ணணுமா அப்படினா அவசியமே கிடையாது. ஆனா என்டர் கொடுத்துற கூடாது. Link a thirsty crow. Link a greedy mouse. The boy in the apple tree. The boy in the apple tree ன்னு ஒரு லிங்க் இருக்கு. சரியா இதுல வந்து நான் என்டர் கொடுத்து போகணும்னா என்டர் கொடுத்தா போகாது. அப்ளிகேஷன் கொடுங்க. Cut on available copy paste edit type select open hyperlink go. ஓபன் ஹைப்பர்லிங்க் இருக்கு இல்லையா இதுல என்டர் கொடுத்தீங்கன்னா collection of stories docs Microsoft Word. Heading level 2 the boy in the apple tree. இங்க போகும். ஆனா வந்து இது வந்து browse மோட் இல்லாம நீங்க பண்ணலாம். ஆனா browse மோட் பண்ணா தான் நம்ம என்டர் கொடுத்து போக முடியும். இதுல வந்து நம்ம அப்ளிகேஷன் கொடுத்து தான் போக முடியும். ஓகேவா? என்டர் கொடுத்தீங்கன்னா அப்படியே என்டர் ஆகி கீழே போயிடும். ஓகே ஓகே சார் थैंक यू. ஓகே வேற யாராவது ஏதாவது கேட்க விரும்பினாலும் கேட்கலாம். இந்த மாதிரி ஏற்கனவே நடத்துனதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு இது மாதிரி பண்ணி பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னா கேட்கலாம். வசந்த் யாராவது கேட்கறாங்களா? இல்ல சார் யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணல இன்னும். யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணல. ஓகே சரி 12:30 p.m. ஓகே இன்னைக்கு வந்து கரெக்ட்டா முடிஞ்சிருக்கே. இது கரெக்ட்டா முடிஞ்சிருக்கே. சார் ரவி சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. சரி நான் கேளு. சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் சார். ரவி சார் நீங்க அன்மியூட் பண்ண ஓகே பேசலாம் பேசுங்க சார். ஹலோ சார். சொல்லுங்க மேடம். சார் இந்த ஹைப்பர் லிங்க் சொன்னீங்கல்ல சார். ஆமா சொல்லுங்க. அது வந்து நீங்க நம்ம கூகுள் ஓபன் பண்ணிட்டு தான் அதை பண்ணணுமா? ஹைப்பர் லிங்க் கிரியேட் பண்ணுமா இல்ல அப்படியே டாக்குமெண்ட்லயே வச்சு பண்ணிட்டு நெட் ஆன்ல இருந்தா தான் அப்படி பண்ண முடியுங்களா? இல்ல மேடம் அதாவது நீங்க என்னன்னா ஹைப்பர் லிங்க் எந்த வெப்சைட்டுக்கு வேணாலும் நீங்க பண்ண முடியும். ஆனா அது அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா லிங்க் ஆயிடும். ஆனா நீங்க கிளிக் பண்ணும்போது நெட் இருந்தா தான் ஓபன் ஆகும் இல்லாட்டி ஓபன் ஆகாது. புரியுதுங்களா உங்களுக்கு? நெட் இருந்தா தான் ஆனா நம்ம நெட் இல்லாமலும் ஹைப்பர் லிங்க் கிரியேட் பண்ணலாம். கிரியேட் பண்ணலாம். அந்த அட்ரஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுனா நீங்க http:// அது கண்டிப்பா கொடுக்கணும். சரிங்களா? http://www.google.com கொடுத்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து கூகுள் லிங்க்னு கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனா அதுல என்டர் கொடுத்தீங்கன்னா நோ இன்டர்நெட் அப்படின்னு சொல்லி பேஜ் வந்துரும். ஆனா உங்களுக்கு நெட் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கூகுளுக்கு போயிடும். இதே மாதிரி நீங்க எந்த பேஜ் வேணாலும் கிரியேட் பண்ணி நெட்ல இருக்கப்ப ஹெட்டிங் படிக்குது. நீங்க நெட்ல கிளிக் பண்ணும்போது ஹெட்டிங் வைஸ் படிக்குது. அதே நீங்க நெட்ல இல்லாதப்ப வேற லிங்க்னு கூட சொல்ல மாட்டேங்குதுங்க சார். அப்ப நம்ம லிங்க்னு எப்படி நம்ம இது பண்ணி இது நெட் இல்ல மேடம் ஜஸ்ட் இது மைக்ரோசாஃப்ட் வேர்ட் தானே அது. ஆமாங்க சார். இதுல நெட் தேவையில்லை. நீங்க கிரியேட் பண்ற வரைக்கும் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்க அது கிளிக் பண்ணி போறதுக்கு மட்டும் நெட் வச்சுக்கிட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு தேவையான வெப்சைட் ஒரு 10 வெப்சைட் இருக்குன்னு வச்சுக்குவோம். அந்த வெப்சைட் நீங்க அடிக்கடி போறீங்க. நீங்க ப்ரௌசர்லயே புக் மார்க் பண்ணி வைக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு வேர்ட் டாக்குமெண்ட்ல பண்ணி வைக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னா நீங்க அந்த வேர்ட் டாக்குமெண்ட்ல ஹைப்பர் லிங்க் பண்ணி அந்த வெப்சைட் பாக்குறீங்க இல்லையா? பார்க்கும்போதே Ctrl+L கொடுத்தீங்கன்னா அதோட அட்ரஸ் வரும். அதை காப்பி பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க ஹைப்பர் லிங்க் போட்டு வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டீங்கன்னா அதுல ஒரு குறிப்பிட்ட பேரை போட்டு லிங்க்னு வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க என்னைக்கு அந்த வேர்ட் டாக்குமெண்ட் ஓபன் பண்ணாலுமே அந்த லிங்கை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த வெப்சைட்டுக்கு போயிடும். ஆனா வந்து நெட் நமக்கு தேவைப்படும். நெட் இல்லாட்டி போகாது. இது வந்து நம்ம லிங்காவே அப்படியே கிரியேட் பண்ணி வச்சுக்கலாமா சார்? வச்சுக்கலாம். இது யாருக்கு வேணா கொடுக்கலாமா? நம்மளே அந்த வேர்ட் டாக்குமெண்ட் யாருக்கா ஷேர் பண்ணீங்கன்னா அவங்கள்ட்ட நெட் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த லிங்க் அங்க போயிடும். வேலை முடிஞ்சு. ஓகே சார். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம பிரைவேட்டாவும் இண்டிவிஜுவலாவும் வச்சுக்கலாம். அப்படிதானே சார்? நீங்களும் வச்சுக்கலாம். இண்டிவிஜுவலாவும் வச்சுக்கலாம். இப்படி வேணா பண்ணிக்கலாம். நான் அந்த இடத்துல லிங்க்னு படிக்க மாட்டேங்கிறேங்க சார். நம்ம ஹைப்பர் லிங்க் கிரியேட் பண்றோம். அதாவது ஹைப்பர் லிங்க் அந்த NVDAல ஒரு சில டைம் படிக்க மாட்டேங்குது. அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. நீங்க கிரியேட் பண்ணிருப்பீங்க. ஒரு 4 லிங்க் கிரியேட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்க்னு படிக்கும். ரெண்டாவது லிங்க் படிக்காது. இப்ப இதுலயே பாத்தீங்கன்னா டேபிள் ஆஃப் கண்டென்ட்ல பாத்தீங்கன்னா heading level 1 page 1 blank table of contents டேபிள் ஆஃப் கண்டென்ட் இருக்கு இல்லையா? டவுன் ஆர் பண்றேன். link a thirsty crow லிங்க் a thirsty crow படிச்சிருச்சு.
A greedy mouse. A greedy mouse படிக்குது, ஆனாங்க லிங்க்னு சொல்ல மாட்டேங்குது இல்லையா? அது NVIDIA கொஞ்சம் பிரச்சனை, அதனால சொல்லலையே தவிர மற்றபடி லிங்கா தான் இருக்கு. நான் லிங்க் லிஸ்ட்ல போனேன்னா கண்டிப்பா உங்களுக்கு spelling and grammar in collection of the let us elements ஜாஸ்ல Google படிக்குமா for சார் thirsty a greedy mouse to ஜாஸ்ல ட்ரை பண்ணி பாப்போம் மேடம். ஒரே நிமிஷம். desktop JAWS for Windows is ready. Alt tab practice Alt tab zoom Alt tab practice Alt tab collection of stories page 1 blank table of link a thirsty link a Greek link the boy இதுல படிக்குது link the cap seller the clever crow. இதுல வந்து எந்த வரைக்கும் லிங்க் இருக்கோ எல்லாமே படிக்குது. சரிங்களா? ஓகேங்க சார். Keys on. Unavailable in Microsoft Word. ஓகே மேடம். சரி. Space speech on. சார் சம்சுதீன் சார் மறுபடியும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு. என்னாச்சு வசந்த்? சம்சுதீன் சார் மறுபடியும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு. சரி. சார் ஆக்சுவலா இந்த ஹைப்பர் லிங்க்ல சொல்லுங்க. வெப் அட்ரஸ் பொறுத்த அளவுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஹைப்பர் லிங்க் பண்றதை விட நம்ம இப்போ ஒரு கூகுள் www.google.com அப்படின்னு இருக்குன்னா அந்த இதுல டைப் பண்ணி நம்ம என்டர் பண்ணாலே அது அப்படி லிங்க் அதன அந்த ப்ளூ கலர்ல காட்டுது. காமிக்குது அது இருக்கு. நம்ம வேணுங்கிற டெக்ஸ்ட் டிஸ்ப்ளே பண்ண வைக்கலாம் அப்படின்னா ஹைப்பர் லிங்காவும் பண்ணிக்கலாம். அதான் இதுக்கு அப்படியே பண்ணலாமே. அப்ப ரெண்டுக்கு என்ன சார் வித்தியாசம்? இல்ல அது வந்து வேர்ட் டாக்குமெண்ட்டை பொறுத்தவரை சும்மா நீங்க மெயில் ஐடி samsudin@gmail.com அடிச்சாலே அது ஹைப்பர் லிங்கா தான் நிக்கும். ஆமா ரெஸ்யூம் டைப் பண்ணி போய் பாத்திருக்கேன். ஆனா வந்து என்னன்னா அதுல வந்து நமக்கு ஒரு லிங்கா தானே தெரியும். அதுக்கு நம்ம ஹைப்பர் லிங்கா செட் பண்ணோம்னா பேர் கொடுத்துக்கலாம். அதான் ஒரு விஷயம், வேற ஒண்ணும் இல்ல. அந்த பேர் கொடுக்கறதே அதுல வந்து இது ஸ்பெஷலா இருக்கும். பேர் கொடுக்கிறது வெப்சைட்டுக்கு மட்டும் தான். மத்தபடி நமக்கு இந்த பேஜ்ல லிங்க் பண்றதாகட்டும் வேற டாக்குமெண்ட் ஓபன் பண்றது அது கன்ஃபியூஷன் இல்ல. இதுதான் வந்து ஒரு சின்ன டவுட், வேற ஒண்ணும் இல்ல. கண்டிப்பா அதான் விஷயம். சரி ஓகே சார், थैंक यू. ஓகே. அடுத்து அருண் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. இருக்காங்களா இல்ல? ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க சார். அருணா. சரி சார், எனக்கு ஒரே டவுட் சார். சொல்லுங்க. இப்ப இன்சர்ட் F7 கொடுத்து ஃபேவரட் லிங்க் போகும்ல சார்? ஆமா, இன்சர்ட் F7 கொடுத்து இல்ல சார், ஃபேவரட் லிங்க்ல போய் நம்ம சர்ச் பண்ணுவோம்ல சார்? ஆமாமா. அதுக்கு இதுக்கு என்ன சார் டிஃபரன்ஸ்? இல்ல புரியல எனக்கு. இல்ல சார், நம்ம இப்ப கூகுள்குள்ள இருக்கோம்னா இப்ப இன்ஸ்டாட் F7 கொடுத்து உள்ள போய் இந்த யூடியூப் இதுக்குள்ள போனா நம்ம ஒய் கொடுத்துட்டே போவோம்ல சார்? ஆமா சரி. அதே மாதிரி இதுல நீங்க அதே மாதிரி சார் சொல்லிருக்கீங்க. அதுக்கு இதுக்கு என்ன சார் டிஃபரன்ஸ்? ஒண்ணும் இல்ல, இது வந்து ப்ரௌஸ் மோட்ல இருந்தா நமக்கு லிங்க் லிஸ்ட். இன்சர்ட் F7ங்கிறது ஒண்ணு லிங்க் லிஸ்ட், அவ்வளவுதான். சரியா? ஒரு அப்ளிகேஷன்ல லிங்க் இருக்குன்னா அதை நம்ம ஓபன் பண்றதுக்கு தான் இன்சர்ட் F7 கொடுக்கணும். சரியா? அது வெப் பேஜ்ல இருக்கு, நம்ம இன்சர்ட் F7 கொடுக்கணும். அது வேர்ட் டாக்குமெண்ட்ல அது ப்ரௌஸ் மோட் மாத்தினா மட்டும் தான் வரும் லிங்க் லிஸ்டா. சரியா? அப்ப நம்ம ஃப்ரீக்வெண்டா என்னென்ன யூஸ் பண்றோமோ அதை ஃபுல்லா இதுல சேவ் பண்ணி வச்சுட்டு நம்ம பண்ணிக்கலாமா சார்? பண்ணிக்கலாம். ஓகே थैंक यू சார். ஓகே சரி வசந்த். சார் அவ்வளவுதான். யாரும் இல்லையா? யாரும் இல்ல சார். சரி ஓகே. இன்னைக்கு நம்ம இதோட செக்ஷன் முடிச்சுக்கலாம். இது வரைக்கும் நமக்கு 4 கிளாஸ் அட்டன் பண்ணதுல நிறைய விஷயங்கள் கற்றுருப்போம். இன்னைக்கு இந்த யூடியூப் லிங்க்கு கொஞ்ச நேரத்தில் எல்லாத்துக்குமே அனுப்பிச்சி விட்ருவோம். நல்லபடியாக நாளைக்கு கிளாஸில் வேறு டாப்பிக்கை நம்ம சந்திப்போம். ஓகேவா? நன்றி சார். தேங்க்யூ சார்.